வசனத்தில் ஆண்டவரே சபை மேலே ஒரு பரிதாபப்பட்டு சொல்லுவார். 9ஆம் வசனத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதுதான் பைபிள் ஒரு வாக்குத்தத்தம் வந்தனா அந்த வசனத்தை முன்னாடி பின்னாடி நீங்கள் படிக்கணும். என்ன சொல்ல படிக்கணும், அது பைபிளை படிக்கணும். ஆமென். இந்த பைபிள் தான் நமக்கு ஆதாரம், பைபிள் தான் நம்முடைய ஆசத்துக்கு வாசலாக இருக்கிறது. அவன் பைபிள் நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளலை, பைபிள் பிடிக்கலைன்னா உங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையே பிடிக்காது. உங்கள் மண்டையில் தான் ஓடுவீங்க, அறிவில் தான் ஓடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வசனத்தை என்ன பண்ணுவேன், நீங்கள் தேடி தேடி படிப்பீங்க. அது உங்களுக்கு ஒன்று கூட பழிக்காது, அற்புதம் நடக்காது. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எதுக்காக இந்த பைபிளில் கொடுக்கப்படும், எதுக்கு இந்த பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டது, தேவன் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுட்டா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு யாரும் தடை கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு விசுவாசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குதோ அது ஒழுங்காகுதுன்னு அர்த்தம். 7 மணிக்கு ஆராதனை 7 மணிக்கு வர்றது, 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5 வாரம்னா அந்த 5 வாரம் நிற்காம வர்றது, வீட்டுக்கு கூட்டம் மாலை கூட, அது இயேசுவை நேசிக்குதுன்னு அர்த்தம். இயேசு அவர் பாவத்துக்காக மரித்தாருன்னு உணர்துன்னு அர்த்தம். இல்லைனா ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்த மாதிரி, எப்போனா பொதுக்கூட்டம் வச்சாங்களாம், மீட்டிங் வச்சா போய் கலந்துக்கிட்டு கொடி பிடிச்சின்னு ஆடுற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தான் அது சர்ச்சை பக்கம் வரும். ஆமென். உண்மையான கிறிஸ்துவனுக்கும் உண்மையில்லாத கிறிஸ்துவனுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அவன் வாழ்க்கையில் நடக்கிற சோதனை பாடுகளிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். இது எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் இந்த பரிசுத்த வேதத்தை அவங்க நேசிக்கவும் கற்றுக்கொள்ளவும், வேதத்தை படிக்கவும், அதில் ஆண்டவர் சொல்கிறபடி கீழ்ப்படியவும் யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பலிக்கிறது. ஆமென். இப்போ இஸ்ரவேல் மக்களுடைய ஆசீர்வாதத்தை இங்கே கதை சொல்லியிருக்கிறார். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ முதல் 9ஆம் வசனத்துலேருந்து ஒரு 7 விஷயத்தை சொல்லிட்டு மீதி இந்த மரம் எப்படி கனி கொடுக்கும், இந்த கனினால் எப்படிலாம் இருக்கும்ன்றத அந்த வசனம். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை நல்லா நம்ப ஆரம்பித்து பாருங்கள். வசனத்துக்கு உங்கள் அப்படியே உள்வாங்கி கொள்ளுங்க. அந்த வசனத்தின் உள்ளாகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சொந்தக்காரனாக மாறுவீங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ ஆண்டுடைய சித்தம் நீங்கள் கனிகள் கொடுக்க வேண்டும் என்று. இந்த அதிகாரத்தில் நீங்கள் என்ன சொல்லுது, பஞ்சத்தினாலே உண்டாகிற நிந்திக்கிறாங்களையா, ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, என்னங்க இது இப்படி இருக்குது, உயிருள்ள தேவனன்னு சொல்கிறாங்க, இயேசு கற்றுக்கிட்டேன்றாங்க, இன்னும் வாழ்க்கையில் மாற்றம் வரலையே, இன்னும் இப்படி ஏழ்மையாக இருக்க, இன்னும் தரித்திரமாக இருக்காங்களே, உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள்ல, அதுக்கு தான் பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தையை நீங்கள் அடையாதபடிக்கு. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே என்ன பண்ணுறாரா, இந்த பைபிளில் சில வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார், இதில் 9ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 9ஆம் வசனத்தில் கிளியராக இருக்கும். எப்படி சொல்கிறார் படிங்க, 9ஆம் வசனம் படிங்க. உங்கள் பட்சத்திலே இருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படு. அல்லேலூயா. ஐ கன்சர்ன் நான் உங்க மேல அக்கறை வைத்து, அல்லேலூயா. ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன், உங்களை நோக்கி பார்ப்பேன், எப்படி இருக்கிறீங்க, என்ன தேடுறியா, என்ன நம்புறியா, நான் விடுவிக்கணும், நான் ஆசிரியக்கணும் விரும்புறியா, கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கீழே சொல்றாரு என்னவா, நீங்கள் பண்படுத்தணுமா வேண்டாவா, ஏசப்பா உங்களை அவருடைய டிசைனுக்கு கொண்டு போகணும், அவர் விரும்புகிறபடி கொண்டு போகணும், அவர் எப்படி நம்ம நேசிக்கிறாரோ அதுபோல நான் மாறணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இப்படியே தான் இருப்பேன், நீ என்னை ஆசீர்வதியம். பைபிளில் 3 இடத்துல சில மரங்கள்லாம், ஒரு இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தையும், அப்புறம் 2 இடத்துல ஒரு அத்தி மரத்தையும் எழுதியிருக்கு. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 1-2 படிக்கும் போது இந்த மரத்தை அவர் பண்படுத்தணும், இந்த அத்தி மரத்தை பண்படுத்தணும், இந்த திராட்சை தோட்டத்தை பண்படுத்தணும். இதுதான் அவருடைய வேலை. ஏன் பண்படுத்தணும், இப்போ பாருங்க, இந்த மரம் என்ன பண்ணுச்சு, முதல் மரம் ஆணுக்கு சித்தத்தை புரியாத மரம். நிறைய நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் எடுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1.
என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதை நற்குல திராட்சை செடியை நட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப நம்மள எதுக்காக இந்த பத்திரிமேட்டில் வச்சிருக்காரு? எதற்காக கர்த்தர் உங்க குடும்பங்களை ரட்சிப்பை கொடுத்திருக்காரு? அவர் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது கற்களை பொறுக்கி அதுக்கு வேலி அடைத்து அதுக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்சிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமே. நம்ம என்ன பண்ணோம்? வேறு பற்றி கனியும் கொடுத்தீர்கள் என்று வாசம். வேறு பற்றி கனியும் கொடுத்தீர்கள், ஆனா நீங்கள் என்னை நினைக்காம போனீங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் உணர்றீங்களா பாருங்க. ஆண்டவர் மறுபடியும் கூட உங்களை பண்படுத்துவார், இன்னும் கூட சுத்தம் பண்ணுவார். ஆனா இந்த திராட்சை செடி என்ன பண்ணுச்சு? கர்த்தர் விரும்புகிற ஒரு கனியை தரல, கர்த்தர் விரும்புகிற ஒரு கனியை கொடுக்கல. இன்னைக்கு உங்களால் புரியுதா பாருங்க. இந்த கனி என்பது உங்களோட குணம், உங்க குணம். இன்னும் பெருமை, இன்னும் கசப்பு, இன்னும் கீழ்ப்படியாம, இன்னும் இந்த உலக மக்களை போல நீ வாழ்ந்தினா ஆண்டவருக்கு இது ஆகாத கனியா மாறிடும். நீங்க எப்படி மாறிடுவீங்க? அந்த திராட்சை உயர்குல காஸ்ட்லியான ஒரு சீட்லெஸ், விதையா இல்லாத இல்லைன்னா சுவை உள்ள ஒரு திராட்சை செடியாக நட்டா அது என்ன பண்ணா? ஆகாத. படியுமா, 2ஆம் வசனம் கீழே படியுமா. ஆ ஆ ஆ அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்ப நீ இத்தனை வருஷம் கிறிஸ்துவ ஜீவியத்திலே இத்தனை வருஷம் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற நீ என்ன மாதிரி கனியை தந்திருக்கிற? என்ன மாதிரி கனியை தந்து? நீ கடவுளுக்கு என்ன மாதிரி கனியை தந்திருக்கு? உன் கனி எப்படிப்பட்ட கனியா இருக்குது? வசனம் சொல்லுது, உங்க கனினாலே அறிவீர்கள். இது என்ன மரம்? இது என்ன மரம்? நல்ல மரமா கெட்ட மரமா? இது பயனுள்ள மரமா? என்ன மாதிரி மரம்? உங்கள் கனினாலே அறிவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ரொம்ப அலையிறோம்ல, ஆசைப்படுறோம்ல, பணக்காரன் என்னும், நல்லா வசதியாக இருக்கணும், நம்மளை எல்லாம் பேரும் பெருமையாக சொல்லணும், நான் பார்த்தோம் அப்படி மரியாதை. ஆனால் நீ என்ன மாதிரி கனியை கொடுக்குற? உன் கனி எப்படி இருக்கிறது? ஆண்டவர் குலைகளை தருகிற திராட்சை செடியாக தான் வைத்தார், வேலி அடைத்தார், காத்திருக்கிறார். ஆலயத்தை கட்டுற பெரிய கம்பெனியை, திராட்சை ஜூஸ் போடுற ஃபேக்டரியை கட்டிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கசப்பு கனியை தந்திருக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? இந்த சமையல் இருக்கிற மக்கள், ஐயா அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர், இந்த அக்கா ரொம்ப நல்லவா, ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப மரியாதைங்க, அன்பானவங்க, ரொம்ப தாழ்மையானவங்க. உங்களை சொல்லுவாங்களா? உங்களை பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப தாழ்மைங்க அவங்க, ஐயோ சொல்லுவாங்களா? இதைதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் மறுபடியும் கூட, நீ எதுக்காக நிந்தையா போன, எதுக்காக நீ சாபமா போன, எதனால உன் ஆசீர்வாதம் கெட்டு போனது? ஆவே, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உன்னை என்ன சுத்தம் பண்ண விரும்புகிறார். மார்க்கு 11ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கு 11 அதிகாரத்திலே இன்னொரு மரம் இருக்குது. இது ஏமாற்றுகிற மரம். என்ன மரங்க? நீங்க 12லேருந்து 14 வசனத்தை படிங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனத்தை படி. எடுத்த டக்குன்னு படி, சத்தமா படி. அவருக்கு பசி உண்டாயிற்று. இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு ஏதாகிலும் அகப்படுமா? இப்ப ஆண்டு கூட நம்முடைய ஏதாகிலும் அகப்படும். ஒரு நல்ல குணம், நல்ல கிருபை, வரம், வல்லமை, ஆத்மா பாரம், ஆத்மா பசி, சுவிசேஷ வாஞ்சை, அல்லேலூயா, எதையாகிலும் அகப்படுமா என்று தூரத்தில் கண்டு போதும். அல்லேலூயா. நான் ஒரு அத்தி மரத்தை பற்றி படித்தேன். அத்தி மரம் நல்லா வெயில் காலத்து வளரக்கூடியது, வெயிலை தாங்கக்கூடியது. ரொம்ப அத்தி இலையிலேருந்து, அத்தி பட்டையிலேருந்து, அத்தி பழத்திலேருந்து அது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. இதெல்லாம் புரியுதா பாருங்க. அத்தி இலையிலேருந்து, அத்தி பழத்திலேருந்து, அது பட்டையிலேருந்து மருத்துவ குணம், குணமாக்கக்கூடிய, அது பல நோய்களை
சுகமாக்கக்கூடிய. இதெல்லாம் புரிதா மாதிரி நான் சொல்றது? உங்களை இந்த ஊர்ல கர்த்தர் அத்தி மரமாக வைத்திருக்கிறார். ஆமென். கனி கொடுக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். பிறரால் ஆசுவத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார். ஆனா இந்த அத்தி மரம் என்ன பண்ணுதா? இலைகளே அல்லாமல் கனி வேறு ஒன்றும் இல்லாமல் இருந்ததா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா அவர் பாரபட்சம் பார்க்கறதில்ல. ஆளை பார்த்து முகஸ்துதிலாம் அவருக்கு தெரியாது. அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் இதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்குறான், மனுஷன் எதை பார்க்க, மூஞ்சியை பார்க்குறான், எப்படி இருக்க, எப்படி நடந்துக்கிற. ஆமென். ஆனால் ஆண்டுக்கு தெரியும் உன் இதயம் என்னன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. உன் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாரு, இந்த ஊரில் உன்னை எப்படி நடத்தி கொள்றாங்கன்னு பாரு. அதுதான் கேட்குறாரு. நான் உன்னை உயர்த்தர திராட்சை செடியாக வைத்தேன், ஆனால் நீ கசப்பாக தான் கனி கொடுத்துருந்த. இந்த இடத்துல ஒரு பெரிய அத்திமரம் இலையா இருக்கு. அத்திமரம் முதல்ல பண்ணும், உதிர்ந்துடும், அத்தி இலையெல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பூ பூக்கும், காய் காய்க்கும். காய் காய்ச்சி அப்படியே வரும்போது அதுக்கப்புறம் தான் இலை வரும். இலைகள் இருந்தால் மக்களுக்கு தெரியும் இதில் காய் இருக்கிறது, இதில் கனி இருக்கிறது. ஆனால் இந்த அத்திமரம் தலைகீழ இருக்கு, இலை இருக்கு, ஆனால் அதில் என்ன இல்லை? கனிகள் இல்லை. உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது, இயேசு என்ற தெய்வம் இருக்கிறார் என்ற அடையாளம் இருக்கிறது. இயேசு இருப்பதுக்குரிய கனிகள் இல்லை. அல்லேலூயா. வெளிப்பார்வைக்கு கிறிஸ்துவா இருக்கிறீங்க, ஞானஸ்தானத்தில் இருக்கிறீங்க, கையில் பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. மக்கள் நேசிக்கக்கூடிய, இறைவன் நேசிக்கக்கூடிய கனிகள் அங்கே இல்லை. மூணாவது ஒரு அத்திமரம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 9 படிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டு வைத்திருந்தான். பைபிள் திறந்து பார். அவன் கனியை தேடின போது இது என்ன பண்ணுச்சு? இலை கூட இல்லை. இதுல அத்தி மரத்துல தான் இல்லை, இருக்குது. இலகுதா? இருக்குதா? படி, 6ஆம் வசனம் படி. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இலை கூட அதுல இலை கூட இல்லை. ஏன்னா அந்த ரோட்ல இருக்கிற அத்தி மரத்துக்கு தான் இருந்துச்சு, இலையாச்சும் இருந்துச்சு. இதுல என்ன இல்லை? எதுவுமே இல்லை, பார்க்க காஞ்ச மாதிரி கிடக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ சபையில எப்படிப்பட்ட பிரயோஜனம் இருக்க? இந்த தோட்டத்துக்குள்ள, ஊருக்குள்ள எப்படி இருக்க? நடு ரோட்ல ஊர் பார்க்குற மாதிரி எப்படி இருக்க? இலகுது, ஆனா இல்லை, என்ன இல்லை? அதுல கனி இல்லை. பார்க்குறவங்க கோயிலுக்கு தான் போகிறான், பாரு எவ்வளோ கஷ்டப்படுறான், கோயிலுக்கு தான் போகிறான், புத்தி மாறிதான், ஏசு தான் நம்புறான், என்ன கழக புத்தி, ஏசு தான் நம்புறான், என்ன பெருமை, ஏசு தான் நம்புறான். அங்கே கனி இல்லாத வாழ்க்கை. இந்த இடத்துல சர்ச்சுக்குள்ள இருக்கான், சர்ச்சுக்கும் அவன் எப்படி இல்லை? பிரயோஜனம் இல்லை. நட்டு வச்ச இயேசுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். இந்த அத்திமரம் பார்க்கறது எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேஜ், செத்த நிலை, உயிரற்ற நிலை. அதான் வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றோம், எப்படி இருக்க? செத்தவனாயிருக்க. ரட்சிக்கப்பட்டவன் என்று பெயர் பெற்றோம், சபைக்கு போகிறேன் என்று பெயர் பெற்றோம், நீ செத்தவனாயிருக்கிற. அல்லேலூயா. சரி, இரக்கம் உள்ள தகப்பன் என்ன பண்ணா தெரியுமா? நான் உண்மையிலே கண்ணோக்கமாயிருப்பேன், நான் உண்மையில கண்ணோக்க, ஐ கன்சர்ன் டு யூ, நான் உண்மையில நான் அக்கறையா இருப்பேன். ஐ கன்சர்ன். ஏசு மேல அக்கறையா இருக்கணுமா? அக்கறையா இருக்கணுமாப்பா? அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் இயேசுடைய அன்பம் புரியல, அவர் ரட்சிப்பம் புரியல, அவர் கொடுத்த கிருபையும் உங்களுக்கு புரியல. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆண்டு பொறுத்துலாம் இருக்க மாட்டார். இப்போ இங்கே இந்த அத்தி மரத்தை பார்த்தார், கம்முனுக்குது, ஒரு கனியல்ல ஒன்றும் இல்லை, அப்படியே இடத்த அடைச்சிட்டு இருக்குது. அது என்ன சொல்ற? நிலத்தை கெடுக்குதுன்றார். என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுதா? அது
உங்களால் 4 விசுவாசி உள்ளே வருவதுக்கு நீ கூட தடையாக இருப்ப. கீழ்ப்படியாத, அடங்காத, ஒழுக்கம் இல்லாத, சாட்சி இல்லாத ஒரு விசுவாசி இருந்தால் திருவருஷில். அப்போ நாங்கள் இயேசு பற்றி சொன்னோம். அப்போ ஒரு 2 பேர் சொன்னாங்க, அந்த ஆள் சர்ச்சை விட்டு வெளியே அனுப்ப நான் வரேன். அவன்லாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறான்? ஒரு ஆளை பேரை சொல்லி அவனுக்கெல்லாம் எதுக்கு என் சர்ச்சுக்கு போகிறான்? அந்த ஆள் சர்ச்சை விட்டு நிறுத்துவியா? நான் வரேன் சர்ச்சுக்கு. அவ்வளோ நல்ல சாட்சி, அற்புதமான சாட்சி. ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்த சாட்சி எப்படி இருக்கிறது மக்களே? தன்னைத்தானே புகழ்கிற உத்தமனை, தன்னையே நான் இப்படி, நான் அப்படி, நான் அப்படி. கர்த்தரால் புகழப்படுகிறதா உத்தமன். உன் மேலே ஏசப்பா இருந்தா, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை விலகிட்டான். அது என்ன புரியுமா? தான் முதல் பெயர்சபானா முழு இஸ்ரவேலுக்கும் இந்த சாமுவேல் பேர் பெற்றவனாக இருந்தான். ஏன் பேர் பெற்றவனாக இருந்தான்? இந்த சாமுவேலுடைய பயோகிராபிகள் பார்த்தீங்கன்னா, வரலாறு பார்த்தீங்கன்னா, அவன் கோராகின் கூட்டம். அவன் தாத்தா யாரு? கோராகின் வம்சம். மோசேக்கு எதிர்த்து பேசின பாவத்தினாலே 250 பேர் பூமி பிளந்து செத்து போனான். அந்த கோராகிலே தப்பித்த ஒரு கூட்டம் தான் வாழடி வாழையாய். இவங்க யாரு? லேவி கோத்திரம் தான், அழைக்கப்பட்ட கூட்டம் தான். ஆனால் தேவ கோபத்துக்கு ஆளான கூட்டம். கோராகின் கூட்டத்தில் யாரும் பலிபீடத்துல வேலை விடல, ஆசாரி வேலை விடல, ஊழியத்துக்கு எந்த பாட்டு வேலை கிடையாது. சர்ச்சில் வந்தியா உக்காந்தியா போனோம், அவ்வளவுதான். ஏன்? கலக வீட்டாரன். அவங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கலாண்டவர். இப்போ இந்த கோராகின் கூட்டத்திலே இருந்ததா இந்த எல்கானா. இந்த எல்கானா அவன் ஆலயத்தில் எங்க வெளியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆலயத்துக்குள்ள கூட போய் வழிபட முடியல. வருவான், மொட்டடிப்பான். 2வது பொண்டாட்டியோட வந்தா, 10 பிள்ளை பெத்தா. மூத்த மகள் பேர் என்ன? மூத்த மனைவி பேர் என்ன தெரியல. மூத்த மனைவி பேரா? அண்ணாள். அண்ணாள் அண்ணாள் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ அண்ணாள் முதல் சர்ச்சுக்குள்ள போகிறா. மோசேவுடைய பிரமாணத்தை உடைத்து போகிறா. மனங்கசந்து அழுகிறா, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறா. சாபம் உடைந்தாங்க, சாபம் உடையுது. அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்போ சொல்றா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் மகனை தந்தா. அந்த குழந்தைய ஊழியம் செய்யறதுக்கு ஏன் ஊழியம்? அவங்க ஊழியம் செய்யக்கூடிய அந்த வம்சத்தில் பிறந்தவங்க தான். கோராகின் கூட்டம், கோராகின் சாபம். இத்தனை தலைமுறைக்கு ஆலயத்துக்குள்ள போக முடியல, ஊழியம் செய்ய முடியல. கர்த்தர் அந்த வம்சத்தை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனா அந்த ஒரு தாயுடைய அர்ப்பணிப்பு, பட்டு போன அந்த மரம், காஞ்சு போன அந்த மரம் கனி. அண்ணாள் சொல்ற 2வது அதிகாரத்தில், இனிமேல் பெருமையானதை பேசாதிருங்கள், என் வாய் என் சத்துருக்கு மேலே திறந்திருக்கிறது. எங்களையாடா ஊழியத்துக்கு செய்ய விடல, என் பிள்ளையத்துமே சர்ச்சில் விட்டேன். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சாமுவேல் மேலே 3 விதமான அபிஷேகம் இருந்தது. அவன் நியர்லி ராஜாவாய், நியாயாதிபதியாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான், ஆசாரியனாக இருந்தான். கையை தட்டுங்க, அல்லேலூயா. பட்டு போன மரம், காய்ந்த மரம், கனி இல்லாத மரம், சபைக்கு சமுதாயத்துக்கு யூஸ் இல்லாத அந்த மரத்தை தான் கர்த்தர் கனி நிறைந்த மரமாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை சுத்திகரிப்பதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கும் போது சொல்ற, நான் உண்மையிலே நான் கண்ணோக்கமாயிருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் ஊழமா வேணாமா? நம்மள ஊழமா பாட்டு, ஒரு பழைய பாட்டு, கீழே நறுக்கி களை பிடுங்கி. என்னவா? கீழே நறுக்கணும், களை பிடுங்கணும். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய ஏசையா, இந்த அன்பு உள்ளம் பொங்குது. ஏசையா, இந்த அன்பு உள்ளம் பொங்குது. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே. நல்ல கை ஆராதி. பரனே சருளே, வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் நீந்தளித்தி, தேடினதால் கண்டடைந்தே. வாய் திறந்து ஆராதி. நீந்தளித்தி
ஐயாவும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஓ சகடதரம் இந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, இந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரா? அவர் வந்து பண்படுத்துவார். நம்மளை பண்படுத்த வேணாவா? எதுவுமே ஏசப்பா நம்ம சரி பண்ண நினைக்கிறீங்க? ஆமாவா? உன்னை கண்டிக்கிறாங்களா? வசனம் படிக்கும்போது உங்கள் புத்தி சொல்லுதா? இதெல்லாம் பைபிள் வந்து நேற்று நைட்டு உட்காந்து நான் எழுதலை. பைபிளில் உட்காந்து நைட்டில் உட்காந்து எழுதலை. நான் எழுதிட்டு நினைக்கிறீங்க? பைபிள் நான் எழுதிட்டு நினைக்கிறீங்க? எதனா சொல்லலாமா? ஆமாம் இல்லைன்னு சொல்லலாம். பேய் மொழி முழிக்கிறீங்க. பைபிள் நைட்டு நான் உட்காந்து எழுதிருப்பேனா? எழுத முடியாதுல்ல. அப்போ இது யாருடைய வார்த்தை? இது அப்போ ஆணுடைய வார்த்தை நீங்கள் கீழ்பண்ணணுமா இல்லையா? ஒரு கூட்டம் இருக்குது, இந்த பிரசங்கம் பாரு எனக்கு பேசியே, உனக்கு தானே எழுதி வச்சுக்கிறது, உனக்கு தான் எழுதி வச்சுக்கிற. நீ திருந்துற வரைக்கும் வசனம் ஒரே மாதிரி தான் வரும். நீ சீர்படுகிற வரைக்கும் இப்படிதான் வரும். நீ மனம் திரும்புற வரைக்கும் வசனம் இப்படிதான் வரும். அவர் உண்மையில் கண்ணோக்கமாக இருந்து என்ன பண்ணுவாராம்? உன்னை என்ன பண்ணுவாராம்? என்னங்க இவ்வளோ மக்கு பசங்க ஆகிறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? 9ஆம் வசனம், உன்னை நான் பண்படுத்தி உழுதுன்னு போட்டுக்கு. உன்னை உழுணுமா வேணாவா? உழுதுன்னா உருவம் மாறணும். உங்க உருவம் மாறணும். பச்சை பசேல்னு கெட்டியா இருக்கிற பூமியை உள்ளும். கடினமான இதயம் மாறணும். கல்லான இதயம் மாறணும். வசனத்துக்காக மாறணும். வார்த்தைக்காக மாறணும். ஆமே அல்லேலூயா. உழுது என்ன பண்ணுவார் ஆண்டவரே? விதைக்கணுமா வேணாவா? எதுவுமே விதைக்கணும். அழகழகாக விதைப்பாருங்க ஆண்டவர். சூப்பராக விதைப்பார். உனக்கு தோட்டம் பார்த்து அழகாக இருக்கணும். ஆமே அழகான ரோஜா செடி வரணும். ஆப்பிள் மரம் வரணும். அத்தி மரங்கள் வரணும். திராட்சை செடிகள் வரணும். கர்த்தர் உன்னை உழ நீ எவ்வளவு விட்டு கொடுக்குறியோ தேவனுடைய பிரசனம் மேலே இறங்கும். ஆண்டவர் நடுவா. நல்லா இசை வாசிப்பேன், நல்லா பாட்டு பாடுவேன், வரங்கள் ஆபரேட் ஆகும், நல்ல கம்பெனி வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். கர்த்தர் உழ நீ ஒப்பு கொடுத்தினா நட்டு கொண்டே இருப்பான். அல்லேலூயா. வாசிக்க ஏசாயா 41ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே சொல்லுது, ஏசாயா 41:19. நல்லா படிங்க, வாய் மூமெல்லாம் பேசு. வனாந்திர தாவரங்களிலும் என்ன பண்ணுவாருமா? காஸ்ட்லியான மரம். ஃபர்ஸ்ட்ல படி. வனாந்திரத்தில். நீ வனாந்திரம் ஒண்ணுமே இல்லைங்க. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, நான் இப்படி தானா? இல்லை இல்லை. ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? நடு ஆரம்பித்தார்னா, நன்மைகளை நட ஆரம்பித்தார்னா, நான் வனாந்திரத்திலே கேதுரு மரத்தினாலே, சீத்தி மரத்தினாலும், மிருது செடினாலும், ஒரு ஒலிவ கன்றுகளையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும், பாய்மர விருட்சங்களையும், புன்னை மரங்களையும். கையை தட்டி கர்த்தரை மகிமை. உனக்கு புரியல? இதெல்லாம் இஸ்ரவேல் நாட்டிலே வாழ்ந்த விலை உயர்ந்த மரங்கள். ஆவே இஸ்ரவேலிலே மதிக்கக்கூடிய அழகான மரங்கள். ஆண்டு சொன்னாரு, நான் உன்னை முழுது சாதாரண விலையேறு பெற்ற ஆசீர்வாதங்களை உனக்குள்ளே நடுவே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாவா? உன் மேலே அந்த அபிஷேகம் வந்துடணும், அக்கினி வந்துடணும். கர்த்தர் அதுக்கு நீர் பாய்ச்சணும், நடணும். நட்டுப்பாரு. உன் தொழில் நீ போய் முக்க தேவையில்ல, முக்குன்னு முக்க தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. விருட்சங்களை கர்த்தர் முளைக்க பண்ணுவான். இதே ஏசாயா 60:21 வசனம் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் பெருமைப்படுவாராம். உனக்குள்ள ஒரு அற்புதம் பெருமைப்படுவார். எப்படி பெருமைப்படுவார்? ஏசாயா 60:21 வாசித்துவார். என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் இந்த பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரிக்கிற குடிகளும். கையை தட்டு அல்லேலூயா. ஏசப்பா நட்ட கிளை. எங்க வீட்டு அந்த நம்ம தலைமை சபையில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு. நல்லா காய்க்கும், சூப்பராக காய்க்கும். அந்த கீரை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி போயிட்டு வந்து பார்த்து 4 இலை கிளை வச்சு போட்டுருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை வச்ச ஒரு நம்ம சர்ச்சு விசுவாசி ஒருத்தர், அது வரும்போதெல்லாம்
அதை பார்த்து சந்தோஷப்படுவான், அதை பார்த்து பெருமைப்படுவான். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, இவன் நான் நட்ட கிளடா, நீ நான் அந்த பூமியில ஆசிரமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். செழிப்பா இருப்பதை தேவன் விரும்புகிறார். நான் நட்ட கிளைகளும் நான் சந்தோஷப்படும்படி, கையை தட்டு கையை தட்டு, நான் சந்தோஷப்படும்படி என் கரத்தின் கிரிகளுமா இருக்கிறீர்கள். கர்த்தர் நீ இந்த பூமியில அறிவா, புத்தியா, ஞானமா, ஏற்ற வேலையில கல்யாணம், ஏற்ற வேலை குழந்தை பாக்கியம், ஏற்ற நல்ல வேலை, ஏற்ற நல்ல வீடு, எல்லா அருளும் ஆசத்தை பெற்று நீ மகிழ்ச்சியா நல்ல எவ்வளோ பெரிய சைனை மாட்டிக்கிட்டு சிலுவை டாலர்லாம் போட்டுக்கிட்டு சிலுவை மோதிரம்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தா ஒரு பெரிய கெத்தப்பா இருந்தீனா கர்த்தர் ஓடு அழமாட்டார், சந்தோஷப்படுவார். கையை தட்டு. ஏன்? பஞ்சத்தினால உண்டாகிற நிந்தைய நீ அடையக்கூடாது. உன் விருட்சங்களை, உன் மரங்களை நான் கனி நிறைந்தவனாக வைக்க விரும்புகிறேன். ரீசன் என்ன? ரீசன் என்ன? எதனால நிந்த? எதனால அந்த மரம் வளரல? எதனால அதுக்கு சாரம் போல? அது உள்ள கொத்துல எரு போடல. உன் வாழ்க்கையில் எரு போடணும். அதுக்கு தான் ஜபம் வைக்க 21 நாள் ஜபம். நீங்கள் அவ்வளோ பெரிய கொம்புகளா? அவ்வளோ பெரிய கொம்புகளா நீங்கள்? தேவனை தேட எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஏமா கேட்குதா? மெல்சபத்தம்மா கேட்குறீங்களா? எப்படி வரும்? 21 நாள் விழுந்து கடை இயேசு சாபத்தில். அதிகாலை வந்து விழுந்து கடை. அந்த சாபங்கள்லாம் போடணும், அவர் விழணும். ஒன்றுமே இல்லை, சும்மா கர்வம், திமிரு, பெருமை. பார்த்துருக்க அந்த மாதிரி ஆள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எது கூட வாசித்தோம், யூடியூப்லாம் வாசித்தோம். ஆண்டுக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதான் உத்தமம், கீழ்ப்படிதான் உத்தமம். அவர் வசனத்துக்கு எந்த மனுஷன் கீழ்படுறான், அவர் வசனத்துக்கு ஊழியக்காரன் எவன் கீழ்படுறான், கர்த்தர் அவன் மேலதான் கண் நோக்குறார். அல்லேலூயா. 32 வருஷமா ஊழியம் பண்றேன். ஆமென். 93ல இருந்து இயேசுடைய ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்த அனுபவம், யார் வசனத்துக்கு ஊழியக்காரருக்கும் பின்னாடி போய் பேக் பைட்டிங், பின்னாடி போய் குறை, பின்னாடி போய் முறுமுறுத்து என்ன வந்து ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் சண்டை போட்டு போய் எங்கள் அம்மா நான் சொன்னேன், ஏம்மா அவன் திடீர்னாங்கிறாம்மா. எங்கள் அம்மா சொல்லிச்சு, டேய் போடா, மலையை பார்த்து நாய் கொலிக்குதுன்னு. மலையை பார்த்து நாய் கொலிச்சா மலைக்கு எதுனா சேதமா? நாய் வாய் தான் வலிக்கும். நீ மலை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறா, உன்னதத்திலே வைத்திருக்கிறா. பரிசுத்த ஆவியார் உங்களை மலையா வைக்க விரும்புகிறார். நீ இன்னும் மடுவா நினைக்காத, மட்டமா போயிடாத, உன்னதத்தின் மக்களாயிரு. கர்த்தருடைய வாக்குத்தத்தை கேளு. 2025 4ஆம் மாசம் ஆயிடுச்சு. ஏன் ஆசிரியை கேளு, உனக்கு கட்ஸுக்கு தான் கேளு, தைரியம் தான் கேளு. ஆண்டவர் பதில் சொல்லுவார். அதுக்கு பதில் சொல்லுவா. ஒரு ஊழணும், உன்னை ஊழணும். அவர் விதை வச்சிருக்காரு, புன்னை மரங்களை வைத்திருக்கிறார். கேதுரு, தேவதாரு விருட்சம். அந்த மரத்துக்கு என்ன பேரு? இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்தை கீழே போட மாட்டான், கட்டில் செய்ய மாட்டான். பார்த்துருக்கீங்களா? வேப்ப மரத்தில் வாசக்கால் மெயின் படியெல்லாம் செய்ய மாட்டான், கட்டில் செய்ய மாட்டான், சேர் செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா? அது தேவதாரு விருட்சம். அப்படின்னு அர்த்தம். சாமி மரம் அது, அது சாமி மரம். கர்த்தர் இந்த பூமியில் ஒரு சாமி மரமா வச்சுக்கிற. கையை தட்டு. நீ சாமி மரம். உங்ககிட்ட வந்த பேய் போகும், நீ உங்ககிட்ட வந்த சாபம் போகும். கர்த்தர் பூமியிலே தேவதாரு விருட்சமாக வைத்திருக்கிறான். ஆனா நமக்கு அது புரியல, நமக்கு புரியல. ஆமே, இன்னும் நீ காட்டு மரமா தான் இருக்கிற. வேலையகத்தா, வேலையகத்த மரத்துக்கு வேற தமிழ்ல பேர் சொல்லலாமா? வேலையகத்து வேற வேற என்ன? சீமை கருவேலை. என்ன கருவேலை அது? சீமை கருவேலை. அர்த்தம் சீமை என்னன்னு அர்த்தம்? தமிழ் பட்சிங்கன்னா அவள் தான். நீங்க சீமை என்னன்னா சொல்லு. யார் இது? யார் சொன்ன? ஃபாரின்ட்டு ரூபனா? யார் சொன்ன? ரூபனா அப்படி கம்முனுக்கிறா போல. கரெக்டுன்னா அவன் தலையாடு சைலண்ட்ல கைத்தட்டுங்க. உண்மை அதுதான். சீமை என்ன? வெளிநாடு, ஃபாரினர்னு அர்த்தம். சீமை கருவேலைனா நம்ம ஊரில் மரம். அது வெள்ளைக்காரன் வேஸ்ட்டு போயிட்டானா, வந்து இந்த பூமியில் எதுவுமே விளையக்கூடாதுனான்ட்டு காஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானா. நான் சபிக்கிறேன் அந்த பூமின்ட்டு. அதுக்கு பேர் சீமை கருவேலை. அதில் ஒரு புண்ணியம் கிடையாது. கையை குத்தம், காலை குத்தம், நிலத்துக்கு எடுக்கும், எல்லாத்தையும் கெடுக்கும். நீ இன்னுமே குத்தினே இருக்க போறியா? இன்னுமா குத்தினே இருக்க போற? கர்த்தர் உன்னை தேவதாரு விருட்சமாய், புன்னை மரமாய், கேதுரு மரமாய் மாற்ற விரும்புகிறாரே. ஹல்லேலூயா. சொல்லலேலூயா.
ஆனால் தான் சொல்ல, நீ பஞ்சத்தினால் உண்டாக நிந்தை அடையாத, உன் விருட்சங்களில் நான் கனியை கொடுக்க போகிறேன். கனி வரணுமா வேண்டாம்? கட்சி இருக்கணும். வைப்பூச்சி பேய் பூச்சி எவ்வளோ நாள் தான் இருப்பா? இருக்கணுமாவா? சீமானா இருக்கணுமா? நாவா என்ன ஆசை வச்சிருக்கிறேன்? நான் வந்து தேவதாரு விருட்சம், நான் ஊழியக்காரன். நீ ஒரு கேதுரு மரமா இரு, தாங்க, எல்லாத்தையும் தாங்க, சபையை தாங்க, ஊழியத்தை தாங்க, குடும்பத்தை தாங்க. கேதுரு மரம், நம்ம ஊர் பாஷை தேக்கு மரமாயிரு, நல்ல வைரம் மாஞ்ச மரமாயிரு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆயிரு, பெரிய வியாபாரி ஆயிரு, ஒரு பொலிட்டிஷியன் ஆயிரு, பெரிய ஆஃபீஸர் ஆயிரு. இதுக்காக தான் ஏசு நான் என்ன பண்ணேன், உன்னை நாட்டுவே. வேணாமா வேணாவா? நம்ம என்ன பண்ணோம், என்னதான் கழுவி வச்சாலும், கவனிமா பாப்பா கவனி, கழுவி வச்சாலும் எங்கே தான் போகிறோம், மறுபடியும் சாக்காடையில் தான் போய் என்ன பண்ணோம், போடுறோம். நாயை குளிப்பாட்டி சொல்ல மாதிரி பழமொழி, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது என்ன மறுபடியும் என்ன பண்ணுத, வாழை காலிப்பி தான் போவான். கர்த்தர் உனக்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு, உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு. காயப்பட்டார், அடிபட்டார், அவமானப்பட்டார், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்கா. ஆமென், அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை கூட படிங்க, 55:13 படிங்க. இட்ஸ் ஆல்டர்னேட். ஏசு 55:13. என்னம்மா, நீ முள் செடியா இருந்தியா? உன் நிலத்தில் முள் செடியா இருந்துச்சா? ஒரு வேலைகத்தான் முல்லா உன்னை பார்த்தாலே ஒருத்த கிட்ட வரலையா? அப்படி இருந்தியா? ஐ வில் சேஞ்ச், ஐ ஆல்டர்னேட். முச்செடிக்கு பதிலாக மறுபடியும் கையை தட்டி நீ தேவதாரு விருட்சமா மாறணுமா வேண்டாவா? உன் நிழல வந்து தங்கணுமா வேண்டாவா? நீ ஒரு சாமி மரமா மாறணுங்க, சாமி மரமா மாறணும். தேவதாரு விருட்சம்னா அதுல வந்து உடன்படிக்கை பெட்டி செய்வாங்க, சபை சம்பந்தமான செய்வாங்க. அந்த மரம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான மரமாக கொண்டாடினாங்க. இந்துக்களை போய் பாருங்க, சில மரங்கள்லாம் அவங்க எந்த வேலை செய்ய மாட்டாங்க. இது கடவுளுடைய சாமி மரண்டானுவான். ஆமாவா? நீ மாறி முள்ளு செடியா இருந்தியா? உன்னை எப்படி மாத்துறேன் இப்போ? அதை பார்த்துட்டே நீ இப்படி எப்படி என்னை பார்த்து தேவதாரு விருட்சமாய் படிப்பச்சலாம் படி. நீ மிரலாத என்ன மாட்டா காஞ்சோரி ஒன்று மேலே அதில் காஞ்சோரி பார்த்தீங்களா? இந்த சாம்பர் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூக்கும்படி முள்ளு குத்துற மாதிரியே இருக்கும். அது பார்த்து ஒரே காஞ்சோரிங்க. அது நத்திங் கேன் யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. இப்போ ஆல்டர்னேட் பண்ணுறாரு. நீ யாருக்கும் பயன் இல்லையா? நீ என்கிட்ட வந்து நான் உழ ஆரம்பிச்சேன்னா நீ பயனுள்ளவனா மாறிடுவேன். கையை தட்டு. ஆமே, அதுதான் ஏசுகிட்ட, வா நான் உன்னை உழுகிறேன், உன்னை பண்படுத்துகிறேன். உன்னை எப்படி காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடினா அவ்வளோ உறுதி உள்ள அழகான மிருது செடிகள். இது இஸ்ரவேலுக்கு ஒரு புனிதமான ஒரு செடி. எப்படி இருக்குமா? கீர்த்தினா பெருமையா இருக்குமா? நீங்களா எப்படி வர கர்த்தருக்கு பெருமையா இருக்கணுமா? இருக்கணுமா வேண்டாமா? ஆமே. இரவு ஜபத்தில் ஆல்வின் வந்து வொர்ஷிப் பண்ணாரு. என் பையன் வந்து அவர் பாட்டு பாடி கீபோர்டு வாசிட்டேன் தான் பார்த்துட்டே இருந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இது இதனடா ஆசைப்பட்டேன், நீங்கள் வம்சங்கள்லாம் ஊழியம் பண்ணக்கூடாதா? அது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சா? கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சா? அதுக்குள்ளேயே வந்துட்டேன். கீர்த்தியாக இருந்ததா? உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயன்படும் போது இப்போ வந்து பேடு வாசிக்கிற கீபோர்டு பெருமையாக இருக்கிறது. பாட்டு பாட பெருமை, ஜெபம் பண்ணும்போது பெருமை. நீ தேவதாரு விருட்சங்களாய் இந்த பூமியில் இந்த பத்திரிமேட் எப்படி இருக்கணும்? டாப்பில் நிற்கணும். நீ உட்கார, உழு, உபவாசம் பண்ணு. ஏன் சாபம்? ஆண்டவரே என்னை பண்படுத்துங்க அப்பா, என்னை பண்படுத்து, என்னை உழுங்க ஆண்டவரே. அவரை தொழில் தருவான். நம்ம கிட்டலாம் ஒன்றும் தெரியுமா? வானம் திறந்துட்டாருன்னா ஒரு பையில மூட முடியாது. ஆமாம், தெரியுமா உங்களுக்கு? உபாகம் 28:12 படிச்சு பாரு. நல்ல பொக்கிஷசாலியா வானத்தை திறப்பா. அவர் வானம் திறக்கிறாருன்னாச்சா ஒரு பயம் மூட முடியாது. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவர் வானத்தை அடைச்சிட்டாரு. பரலோகம் அடைச்சிட்டா உன் கைக்கு ஒரு 500 ரூபாய் வர்றது நீ குட்டிக்காரன் அடிக்கணும். நீ குட்டிக்காரன் அடிக்கணும். இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சாலும் 10 நிமிஷம் பாயிட்ட நிற்காது. அல்லேலூயா. நீ திரளா விதைப்ப, ஒரு கணக்கு போடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து அத்தையை ஊதி தள்ளிடுவார். ஒன்றும் தம்படி பைசா பேராது. அவர் கருணை மேலே இருக்கணும், அவர் இரக்கம் மேலே இருக்கணும். ஆவே சொல்லுங்க. ஆண்டவர் எப்பவுமே விட்டு பிடிப்பார். 100 ரூபா கொடுத்து பார்ப்பார், 500 ரூபா கொடுத்து பார்ப்பார்.
1000 கொடுத்து பார்ப்பார். இவன் எனக்கு மகிமை செலுத்துறானா, தோத்திரம் செலுத்துறானா, இது லாக்கிப்படாது. எப்போ திருந்ததோ அப்போ தருவேன். அப்படி சேர்த்து வச்சிருப்பார். அல்லேலூயா. நீ தப்பு பண்ணிட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டா வச்சுக்க, பாதி சம்பளம் கொடுத்தா, பாதி சம்பளம் தான் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்டாப்பில் பாதி சம்பளம் கிடைக்கும். நீ 50,000 சம்பளம் 25,000 கொடுப்பான், 25,000 சேர்த்து வைப்பான். அப்படியே வைப்பான். நீ குற்றமாட்டவன்னு வந்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பான். கையை தட்டுங்களேன். கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பான். நீ எப்போ உன்னை சரி பண்ணிக்கிறியோ, எப்போ உன்னை ஒழுங்காக்கிக்கிறியோ, தேவசத்துக்கு ஒப்பு கொடுக்குறியோ, இப்போ பஞ்சம் அது எல்லாம் கர்த்தர் மாற்றுவான். படிமா. அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமானதற்கு. டேய் என்னடா இது, ஒண்ணுமே இல்லை, அடி இடிச்சு உடஞ்சு போய் கிடந்தது, இது அழகா வீடு கட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு, நிர்மூலமானதற்கு. இப்படி எப்படிதான் இது? வா, அல்லேலூயா. கர்த்தர் அடையாளம் மாத்தணுமா வேணாமா? சர்ச்சில் ஒரு பொண்ணு வந்து அழகா பலினோ எடுத்தா இறங்கி அப்படி போச்சு, நேரா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பாஸ், எனக்கு பெருமை. ஒன்றும் இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பிள்ளை அழகா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அப்படியே செயின் ஒரு 30 சர்ச் சார் அப்படியே போய் வந்துச்சு. கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் வம்சங்கள் எல்லாம் சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், சகல ஆசை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் உழுவதற்கு, ஆண்டவர் உன்னை பண்படுத்துவதற்கு நீ ஒப்பு கொடுக்காம ஒரு அற்புதம் நடக்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சரி, இன்னொரு ஒரு சில வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். அதே எசேக்கியேல் 31:4 படிங்க. இப்போ இதெல்லாம் வரணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு எசேக்கியேல் 31:4 சீக்கிரம் படிக்கணும். அதெல்லாம் படிக்கணும், படிச்சிடணும். போதும். நீங்க வந்து கொஞ்சம் தமிழ் வந்து நல்லா படிங்க. தண்ணீர்கள் என்ன பண்ணுமா? அதை வழக்கமா தண்ணீர் வழக்கம், தண்ணீர் பெரிதும் அடிமரத்தை சுத்தி ஆறுகள் ஓடின, அது நீர்க்கால பண்ணு, அதுக்கு இருக்க எல்லா மரத்துக்கும் போ 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 சொல்ல. அல்லேலூயா. He supply all our needs. அவர் சப்ளை பண்ணுவார். தருவாராங்க. இப்போ நிறைய இப்போ இந்த வருஷம் 5 பசங்க இந்த சர்ச்சில் +2 எழுதியிருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா நம்ம வசதிலாம் செட் ஆகுதுயா, இந்த காலேஜ் கேட்குறானு சாப்பிட்றேன். அவனுக்கு சொன்னேன், நீ ஜெபம் பண்ணுங்கடா, பெருசாக கேளுங்கடா ஏசுக்கிட்ட. எப்படி கேளுங்க? பெருசாக கேளு, ஜெபம் பண்ணு. அவர் தண்ணியை பாய விட்டாரனா ஓங்கி வளரும். கையை தட்டு. பரிசுத்த ஆவி வல்லமை வந்துருச்சுனா, தேவ கிருபை வந்துருச்சுனா, அபிஷேகம் வந்துருச்சுனா, தேவனுடைய அந்த இரக்கம் வந்துருச்சுனா, அது ஓங்கி வளரும். ஆமென். அல்லேலூயா. 2 நாள் தம்பி எங்க கூட வந்தாங்க. மதுரை திருமணம் முடிச்சுட்டு அங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அங்கேருந்து சிவகாசி போய் சிவகாசி நைட் பிரேயர் முடிச்சுட்டு மறுபடியும் காலையில் சரியாக 12 மணி அங்கேருந்து குத்தாலத்துக்கு போனோன்னா 3 ஹவர் ஆகும். 115 கிலோமீட்டர். ஆமென். அப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலான ரோடு. அல்லேலூயா. இப்போ வாட நம்ம பக்கத்தில் இந்த 2 கலத்தையும் நான் வண்டி ஓடுறது பயந்துட்டு இங்கே போயிடலாம், பக்கத்திலே போயிடலாம். நான் எனக்கு தெரியும் ஏசியா கூட இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவா. என்னுடைய ஆசை என் கூட யார் இருக்காங்களோ அவங்க நல்லா இருக்கணும். ஆமென். நான் யாரு கூட ஓட்டுறனோ ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஏதோ ஒரு ஹாப்பி. 1.5 ஹவரில் அந்த வண்டியை வச்சுன்னு ஓடி போய் கரெக்டாக 2 மணிக்கு நிறுத்தின குத்தாலத்தில். ஆமென். அல்லேலூயா. குளிச்சாங்க, வந்தாங்க, எல்லாம் ஆப்டா, அப்படி ஆப்டா அழகா சரியாய் அவ்வளோ நேர்த்தியா செய்தா. என்ன விஷயம் தெரியுமா? ஐ சப்ளை. அவர் அந்த கிருபையை ஊற்றிக்கொண்டே இருப்பார். சார் போடுப்பார். கிருபையை ஊற்றிக்கொண்டே இருப்பார், ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருப்பார். அவர் நதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு. நீங்க புரியல, அதனால தான் அந்த சர்ச்சில் ஆராதனையில் நீங்க முதல் வரணும். ஃபர்ஸ்ட் பார்ட்லே வரணும். பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை நீ உணரணும். அந்த அபிஷேகம் கவனி வருவாங்க ஒருப்பார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க உணர அந்த வல்லமை இறங்க என்ன பண்ணுமா? ஓங்கி வளரும். அல்லேலூயா. ஓங்கி வரணுமா வேணாவா? ஓங்கி வளருமா வேணாவா? நான் வந்து இப்போ ஆல்வினை வந்து
அவரை மெச்சிக்கணும் இல்லை, அவர் என் தம்பி பையன் அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை யார் இயேசு நேசிக்கிறாங்க தான் தேவை. ஆமாவா? பேசிக்கிறேன். இப்போ அடுத்த இந்த மாதம் முடிவுக்குள்ளே அவர் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறான். 35,000 ரூபாய் கேட்டிருக்கான். பண்ணிடலாம், போடுறான்னு இருக்கேன். நமக்கு தேவை பரிசுத்தாய் வந்தால் ஓங்கி வளருவா. கையை தட்டுங்களேன். பரிசுத்தாய் வந்தால் தனியாக தெரியுமா? பரிசுத்தாய் வந்தால் இப்போ நான் யோசித்தேன், எனக்கு 22 வயசில் ஊழியத்துக்கு வந்து நான் வெளியே தெரிவதுக்கு பல வருஷம் ஆச்சு. பார்த்தீங்களா, 15-16 வயசில் வெளியே தெரியாங்க. கிருபை தானே? கையை தட்டுங்களேன். கிருபை கிருபை கிருபை. இது அழகாக பாட்டு பாடுறாங்க, அழகாக ஜோம் பண்ணுறாங்க, அழகாக இசை வாசிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இது நான் நினைக்கிறேன் இந்த பத்திரிமேட்டில் பாதி பேர் ஊழியக்காரியாக இருக்கணும். ஆமே, இது என்ன வரணும்? இது பத்திரிமேடு பாஸ்டர் ஊராக தெரியணும். ஆனால் அதுக்கு ஆண்டவருடைய நதி மேலே இறங்கணும், ஆளுடைய பிரசர் உங்க மேலே இறங்கணும், ஆவியாருடைய அக்கினி உங்க மேலே இறங்கணும். ஆமென். அதுக்கு தண்ணி பாய்ச்சி அது என்ன பண்ணுமா? 5ஆம் வசனம் படி. எசேக்கியேல் 31:4 5ஆம் வசனம் படி. அடிமரத்து தாங்க மெயினு. நீ முட்டி போட்டு பாரு, அடிமரம் அதான் நமக்கு பேஸ்மெண்ட்டே. இது அவன் என் பையன் மேலே கோவம், இரவு ஜபத்தில் ஒர்ஷிப் பண்ணலை, அந்த எரிச்சல் வார ஒரு பாட்டு பாடி போயிட்டான். போகும்போது எனக்கு சரியா சொல்ல அப்படி சொல்ல காத்த விட்டான். ரைட்டு வந்தோம், நான் மியூசிக் வாசிக்க போகிறோம், அங்கே போகிறேன். சரி போயிட்டு வந்துட்டான். வந்த உடனே தூங்க போகிறேன். தூங்கங்களை பிச்சிடும். ஒரு ஹவர் ஜோம் பண்ணு, ஒரு 1/2 ஹவர் செவி, 1 ஹவர் ஜோம் பண்ணு, சத்தமாக பண்ணு. அடிமரம் சரியாக தாங்க மேலே. அடிமரத்துக்கு என்ன பயணம்? நீ முட்டியே போட வந்த பார்த்தா கேரம் போர்டு அடிச்சிருந்தேன், இன்னும் அடிச்சுருந்தா உக்காந்துருக்கணும், அடிச்சுருந்தா உக்காந்துருக்கணும். கர்த்தர் நம்மளை வேற லெவலில் வச்சிருக்கிறாரு. கையை தட்டு, கையை தட்டு. சாபம் நான் பேசுகிறேன், ஒரு கூட சொல்கிறேன், இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் வரான், ஆனால் உங்களை தானே அதிகமாக நான் திட்டுறேன். ஏன் தெரியுமா? சின்ன வயசில் உன்னை கையில் தூக்கணும், அவனை பார்த்து எனக்கு பிடிச்சிது, இந்த பையன் இந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்யுமா. அது என்ன மரம்? இது ஏமாத்துற மரம். என்ன மரம்? அந்த மரம் என்ன பண்ணுது? இலைகளே இல்லாம இலையை தவிர கனி இல்லாத மரம், ஏமாத்துற மரம். யாரை ஏமாத்துது? இன்னும் என்ன இல்லை, அவரை ஏமாத்துது. யாரை ஏமாத்துது? இயேசுவை ஏமாத்துதுங்க. ஒன்றும் இல்லை, அடிமரம். கொஞ்சம் முட்டி போட்டுட்டு, ஏசப்பா என்னை கொத்துங்க, என்னை நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. மந்திரம்லாம் உடையும், சூனியெல்லாம் உடையும், சாபெல்லாம் உடையும், கட்டுலாம் அந்த பூமி மேலே சாபம் உட்டாயும். ஆமாவா? அழுது பார்த்து சீப்போன்னு விட்டாச்சு. நம்மக்கிட்ட இனிமேலாம் இருக்குதா? நம்ம எதனா இருக்குதா? ஒன்றும் கிடையாது. மேட்ரு எங்கே இருக்குது? அடிமரத்தில் இருக்குது. நீ முட்டி போன அடிமரத்தை சுற்றிலும் தண்ணி பாயமா, தண்ணி பாய 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 அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஆமே, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல் காரியம், நான் அதை கண்ணோக்குவேன். ஏசப்பா உங்களை கவனிக்கிறேன், நம்புறீங்களா? ஏசப்பா உங்களை கவனிக்கிறேன். உங்கள் கஷ்டம் தெரியுமா தெரியாதா? உங்கள் கஷ்டம் தெரியுமா தெரியாதா? ஐ கன்சர்ன் டு தேம். நான் அவங்க மேலே கண்ணோக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்த விட்டு போவோம் தர, இந்த 4ஆம் மாதத்துக்கு என் மேலே ஒருத்தர் அக்கறைப்பட ஒருத்தர் இருக்கார். என் மேலே ஒருத்தர் அக்கறைப்பட. என்னெல்லாம் நீங்களாம் ரொம்ப அழகாக பார்த்துப்பீங்க. எத்தனை பாஸ்கெலாம் தெரியாது. காலையிலேயே முருங்கைக்காய் சூப்பு வந்துடும். அந்த சர்ச்சுக்கு போனால் மோர் இருக்கும், ஆப்பிள் ஜூஸ் இருக்கும். அங்கே போனால் லெமன் வாட்டர் மில்லான் இருக்கும், மோர் இருக்கும். இந்த ஜில்லாவில் எந்த பாஸ்டுக்கு அப்படிலாம் கிடையாது. அவர் நம்ம மேலே கருணை வைத்தார், அவர் நம்ம மேல் அக்கறை வைத்தார். சகல ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தம். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போ, இயேசு என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய அன்பை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க, அவர் அக்கறையை கொச்சப்படுத்தாதீங்க. அவர் காட்டுற வழியில போங்க. அவர் தீமை செய்ய அறியாத தேவன், தீமை செய்ய நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவன். அப்போ ஒரு வெற்றியா நீ வாழணும், ஆசுவாதமாய் வாழணும்னா அவர் என் மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க, எசேக்கியேல் 36:10 படிங்க. அங்கே ஏவா எசேக்கியேல் 36:10. எசேக்கியேல் 36:10. மறுபடியும் படி, 36:10. அழகா படி.
ஆ ஆ ஆ அவாந்திரனா ஒன்றும் இல்லை, அது வேஸ்ட் லேண்ட். கவனிங்க, ஒரு நிலத்துக்கு ஒரு தன்மை இருக்கா இல்லையா? அது வேஸ்ட்டுங்க, அந்த நிலம் வேஸ்ட்டுங்க, அது அது யூஸே கிடையாதுங்க. அது சுண்ணாம்பு மண்ணுங்க, சதுப்பு நிலங்க. இப்போ சொல்றது அவாந்திரமான நிலம் கட்டப்படும். உங்களை பார்த்தா வேஸ்ட்டு, தண்டம், முண்டம் சொல்கிறாங்களா? கத்தர் கட்டுவாரா வேணாவா? கத்தர் கட்டணுமா? ஏசு கட்டணுமா? தஸ்மீன் வாட், உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் கூட நம்ப மாட்டாங்க. சின்ன விஷயம் கூட நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மாற்று சிந்தை வராது, மாற்று எண்ணங்கள் வராது. இப்போ ஆண்டவர் உங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா, சங்கீதம் 127:1 யாரும் சொல்லுங்க பாப்பா. பரவாயில்லையே, யாரும் ஒருத்தருக்கு தெரியுது, அதுவே பெருமை தான் எனக்கு. சங்கீதம் 127 சொல்லுது, கர்த்தர் ஒரு மனுஷனை கட்டாவிட்டால் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. நீ என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை கட்டணுமா வேணாவா? நம்ம கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் கட்டுங்கப்பா. சொல்லுங்க, நீங்கள் கட்டுங்க, என் பிள்ளைகளை கட்டுங்க, என்ன கட்டுங்க, என் வாழ்க்கையை கட்டுங்க, நீங்கள் கட்டுங்க. அந்த அந்த அறிவும் அந்த ஞானமும் அந்த புரிதல் இருந்தால் அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காராம்? திட்டமிட்டுக்கிறார். நான் உன்னை நாட்டுவேன், உன்னை கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. இந்த புது மாசத்துல அவரு நம்மளை உழுகிறது மாத்திரம் இல்லை, இந்த அவாந்திரமான நிலை, காலியான லேண்டை நான் கட்ட ஆரம்பிப்பேன். உங்கள் தொழில் கட்டணுமா வேணாவா? கட்டணுமா வேணாவா? உங்கள் வீடு கட்டணுமா வேணாவா? இப்போ இயேசு கட்டுவாரா, நீ கட்டணுமா? எதுவுமே இயேசு வீடு கட்ட போற, கட்டணுமா, நீங்கள் கட்ட போறீங்களா? ஏன்னா கட்ட சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு இயேசு உங்களை கட்டணுமா, நீங்களும் உங்களை கட்ட போறீங்களா? இதெல்லாம் சொல்லுங்களாங்க. நான் பேச தமிழ் புரியுதா? இயேசு கட்டணுமா வேணாவா? கட்டணும்னா என்ன பண்ணுவார் அவர்? அவர் என்ன பண்ணுவார்? அவர் திட்டம் அவருது தானே. இப்போ இயேசு கட்டணும், திட்டம் யாருது? நீ கட்டினா திட்டம் உண்டு, அவர் கட்டணும் திட்டம் யாருது? ஏன்னா தமிழ் புரியுதா? நான் பேச தமிழ் புரியுதா? உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை, என் வழிகள் உன் வழிகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இங்கிலீஷ்ல படிச்சுன்னா யுவர் பிளான் ஆர் நாட் மை பிளான். இது ஏசு 55:8 இருக்குது. உன் திட்டம் என் திட்டம் இல்லை. இப்போ நான் கட்டணுமா? ஏசு உன்னை கட்டணுமா வேணாவா? என்னங்க மூமாட்டம் கூட தலையாட மாட்டேங்க, ஆமான்னு வருதா? ஏசு உங்களுக்கு கட்டணுமா? உங்களை அவர் கையில் கொடுத்துருங்க. ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க, பேப்பர் அவர்கிட்ட கொடுத்துருங்க, பென்சில் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வரைட். ஆமாவா? வரல, திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவர் நீதானையா, செயல்படுத்தி நல்லா உணர்ந்து எஜமானனே ஓ என் ராஜனே எஜமா. நல்லா உணர்ந்து ஆறு கை தட்டலாம். எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு எஜமான் உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி. அல்லேலூயா. ஆண்டவர் திட்டத்தில் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தர் இப்படி பாடினார், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கா உன் திட்டங்கள் பெரிதல். என்ன விஷயம் அது? நீ நினைக்கிறது இந்த கோய் மூலையா, குருவி மூலையா, குரங்கு மூலையா, என்ன மூளை? உனக்கு இருக்கிற இந்த சின்ன மூளை 300 கிராம்ன்றான். 300 கிராமோ 500 கிராமோ அரை கிலோ நமக்கு தெரியாது. உன் மூளை இவ்வளோ தான் வேலை செய்யும், உன் திட்டம் இவ்வளோ தான். நீ அவர் கையில் கொடுக்க 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 அவர் உன்னை கட்ட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நீ சொல்லு, வாழ்க்கையை சொல்லு, ஆண்டவரே நீ ஒன்று டிசைன் பண்ணாத, நீ ஒன்று இப்படிதான் அப்படிதான் நினைக்காத. நான் கழுதியா இருக்கேன்னா நான் கழுதியா வரேன், நான் நாயா வரேன். நான் எப்படி ஆண்டவரே இருக்கணும், நீங்கள் என்னை கட்ட எப்படி நினைக்கிறீங்க? அவருக்கு அவர் உடனே கட்டிட மாட்டாங்க. வீடு ஏற உடனே கட்டி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கோடு போட்டு சாயந்தரம் கட்டி வீடு கட்டி பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணணும்? எப்படி பார்க்குறேன்?
வீடு ஒரு நாள் கட்ட முடியுமாங்க? என்ன பண்ணும்? ஒரு டூரேஷன் பீரியட் இருக்குது, ஒரு கட்டிடத்து தன்மை இருக்குது. சின்ன வீடு, பெரிய வீடு, 2 அடுக்கு 3 அடுக்கு 30 அடுக்கு, நீ எப்படி கட்ட போகிற? அதுக்கேற்ற ஃபவுண்டேஷன் எப்படி கட்ட போகிற? அதுக்கேற்ற தான் ஃபவுண்டேஷன். அதுக்கு ஏசு மத்தேயுல 7வது கேசுகிறார். ஒருத்தன் மணல் மேலேயும் கட்ட ஆசைப்படுறான். டக்குன்னு டக்குன்னு பணக்காரன், டக்குன்னு ஆனால் டொக்குன்னு போயிடுவேன், டொக்கு. ஆனால் ஒருத்தன் இயேசுவாகிய கண்மலை மேலே குழி தோண்ட முடியுமா? போன வாரத்தில் போன நாட்டுக்கு ஒரு சாவு அடக்கம் பண்ணேன். போன 2 அடி தான் இருந்தான். என்ன சார், என்ன இந்த எல்லாம் குஸ்து கத்துது? 2 அடியில் குத்தி பாரு. நான் குத்தா ஒரே கிரவல் எகிருது நடப்பாரு. ஆமாவா? சவுடில் பிஸ்குன்னு தோணிடலாம், 5 அடி கூட தோண்டலாம். ஆமாவா? இயேசு மேலே கட்டுறது ஈஸி கிடையாதுங்க. இயேசு மேலே கட்டுறது ஈஸி இல்லை. ஆமாவா? அல்லேலூயா. மெதுவாக தான் கட்டணும். இயேசு உன்னை கட்டுவதற்கு நீ ஒப்பு கொடுக்கணும். எது பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உன் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஏசப்பா, என் நினைவுகள் உன் நினைவுகளில், உன் வழிகள். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் இருக்கிறது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயின் வயிற்றில் உருவாக முன்னே எரேமியா அழைக்கிறாரு, நீ தானே என் ஊழியக்காரன், வா. ஐயா நான் சின்ன பையன், என்னை விட்டுருங்க. மோசே அழைக்கிறேன், நான் திக்குவேன், என்னை விட்டுருங்க. யோனா அழைக்கிறேன், எப்ப நான் விட்டுருங்க. ஆனால் ஆண்டோட திட்டம் மாறாது. கையை தட்டு. உன்னை குறித்த திட்டம் ஏசு வைத்தார், நான் மாறவே மாறேன். அதனால தான் ஆண்டவன் இந்த அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் சித்தத்தை மறந்து ஓடினானா அவன் நிமித்தம் வீட்டில் பஞ்சத்தை கொடுப்பான். இவன் ஆண்டுக்கு வேணும்னு வச்சுக்க, இவன் அதை புரியவே இல்லை. வீட்டில் வறுமை, தரித்திரம், ஏழமை, சாபம் வந்துக்கினே இருக்கும். எதனால் வருதுன்னே தெரியாது. ஒரு ஆள் இயேசு திட்டத்துக்கு எதிர்பார்ந்தா அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் உதவாங்கி உட்காந்துருப்பான். ஆமாம், அல்லேலூயா. யோனாக்கு அது புரியல. அரிசி போகுது, பருப்பு போகுது, எல்லாம் கடலில் போகுது. கடலில் ஆடுறது நிற்கல, மொத்தம் காலி ஆயிடுச்சு. வாய் மனுஷன் போதிலே சொல்லக்கூடாதா? நான் யார் தெரியுமா? நான் தேவ சமூகத்தை விட்டு விலகினவன்னு சொல்லக்கூடாதா? உன்னை தூக்கி அப்பவே போட்டிருப்பேன். எங்கள் அரிசியம் பருப்போனா மிச்சமாக இருக்குமே, எல்லாம் காலி ஆகும். பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையே கிடைக்கும். ஆமே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை கட்டுங்க, ஆண்டவரே நீர் என்னை கட்டும். ப்ளூ பிரிண்ட்டும் கையில் இருக்கட்டும், திட்டங்களும் கையில் இருக்கட்டும். கொத்தனாரு நீங்கள் வைங்க, சித்தாலு நீங்கள் வைங்க, எங்கே மெட்டீரியல் வாங்கணுமோ அங்கே நீங்கள் வாங்குங்க. ஆண்டவரே ஐ ஹேண்ட் ஓவர் டு யூ. இயேசு உங்களை கட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. அங்கே மாம்சம் கிரியை செய்யாது, உலகம் கிரியை செய்யாது, சுய சித்தம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. கர்த்தர் கட்டாவிட்டால் கட்டுகளுடைய முயற்சியும் பிரயாசமும் வீண். ஆமே. இத்தனை வருஷம் இவ்வளோ ஓடி எதனா சாதிக்க முடிஞ்சுதா? என்னப்பா என்னாச்சு? 2 வருஷம் என்ன சாதிச்சிருக்கியா? எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க தம்பி? இங்கே பார், இருக்கா? எதனா சேவிங் இருக்கா? ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு 100 ரூபாய்க்கும் கெஞ்சின்னு தான் உட்காந்துருக்கணும். இதான் ஒரு லட்சணம். ஆனால் இயேசு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆவிகளை துரத்துவா, சாபங்களை விரட்டுவா. உன் கை அது கொடுக்கிற கையாய் மாறும். ஆமாவா? சொல்லலையா? நான் ஒரு கதைலாம் சொல்லும் போது நான் போன வாரம் கூட சொன்னேன், நீங்கள் ரொம்ப புரியணும். சொன்னடா, இந்த ஊரில் ஆப்பம் வாங்கணும், அரிசி என்ன உருண்டை தேங்காய் உருண்டை, தேங்காய் உண்டை பார்த்துருக்கீங்களா? ராமையா அவங்க அம்மாலாம், அவங்க ராமையா அவங்க அம்மா பேருனா சித்ராயா. அவங்களாம் ஆப்பம் சுடுவாங்க. நான் என் வீட்டு காசு எடுத்துன்னு நான் கீவில் நிற்கணும். காசு எடுத்துன்னு வாங்காது என் கையில், அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கோம். என்கிட்ட காசை வாங்கி அது போனி. அப்புறம் எனக்கு புரியல. அப்போ ரட்சிக்கப்பட்டது தான் புரியுது. நான் ஒரு புரு கை, நான் ஆகாத கை. என் கை பட்டா அது என்ன பண்ணும்? விற்கவா விற்காது. அப்படி நினச்சிட்டாங்க போகுது. இது யார் பார்த்தது? இயேசு பார்த்தாருல்ல. என் கை இல்லாமல் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கையை தட்டு. இதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற மேன்மையை புரிக்கணும். ஆவே எந்த மனுஷன் முன்னாடி, எந்த மனுஷன் நீங்கள் அற்பமா என்றியோ அவங்க முன்னாடி நான் கெத்த கர்த்தர் உங்களை கட்டணும். கட்டணமா வேணாவா? உங்கள் வாழ்க்கை கட்டணமா வேணாவா? அவர் கையில் கொடு. அல்லேலூயா. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல
உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே. அல்லேலூயா. நீ இன்னைக்கு தீர்மானம் பண்ண எல்லாம் நீ தந்ததுப்பா. இது எல்லாம் இந்த பொஞ்சாதி, இந்த புருஷன், இந்த வீடு, இந்த சொத்து, இந்த சுகம், நான் போடுற செருப்பு, இந்த பேண்ட் சட்டை எல்லாம் உம்மால உண்டாது. ஆண்டவரே, இப்போ நான் சரண் அடைக்கிறேன். என் சுயபலம், என் சுய அறிவு, என் சுய ஞானம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னை ஆசிரியர், நீங்கள் என்னை கட்டுங்கன்னு பாருங்க. கர்த்தர் உங்கள் தொழில பெரிய ஆசிரியர் தருவார். கையை தட்டுங்க. ஆமென். அதுக்கு அடி வாங்கி உத வாங்கி எல்லாம் எழுதுறாங்க பாட்டு. என்ன அடி வாங்கி உத வாங்கி எழுதுறாங்களா? என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல. சொல்லு. அதுக்குள்ள காலுக்கு போயிடுச்சு. என் சுயபலத்தா ஓடி பார்த்த ஓட முடியல, என் வாய் பலத்தா வாழ வாழ முடிய, என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து நீ எப்போ வந்து ஒத்துக்கிறியோ அப்பதான் ஜெயம். நீ ஓடிப்பாரு, நல்லா அகல காலம் விரிச்சிரு. ஓடுறான்னு பாரு, நல்லா ஓடுவேன். மெதுவாக தான் நடத்துவார். அழகா இருக்கும். இயேசு நடத்துற விதங்கள் ஆச்சரியமா இருக்கும். 3வது வசனம், அது கீழே படிங்க. 11ஆம் வசனம், எசேக்கியேல் 36:11. இல்ல முடிஞ்சா வசனம் முடிஞ்சா? மறுபடியும் படி. பெருக்கி பெருக்கி ஏதோ தள்ளி விட்டுறாத. இங்க என்ன சொல்ல? இருந்ததை விட சொல்லுங்க. இருந்ததை விட இல்ல, வேற தமிழ் சொல்ல. இப்போது இருப்பதை விட சொல்லு. இப்போது இருப்பதை விட இப்ப என்ன இருக்குது? இப்ப என்ன இருக்குதோ? இப்போது இருந்ததை விட இருப்பதை விட என்ன பண்ணுவேன்? சிறந்ததை தருவேன். அல்லேலூயா. தரணுமா வேண்டாவா? என்னங்க ஏசப்பா ஆசீர்வாதம் தரணுமா வேண்டாவா? இந்த சுதா தூங்கிட்டேம்மா, சல்லக்குடி தூங்கிட்டே அடிப்பட்டு பாரு என்ன ஆமாவா? எதுவுமே நம்புறீங்க? பெஸ்ட்டு ஏசு எனக்கு தருவா. நம்புறீங்களா? ஏசு எனக்கு பெஸ்ட்டு தருவா. ஆமீன் கூட வாயில் வரல. சில மண்டை எப்பயுமே குப்பையாகவே இருக்கும் பார்த்தீங்களா? நல்லது அது மண்டையில் வரவே வராது. ஒருத்தன் ஒரு 10க்கு 12 ஒரு வீட்டில் வாழ்ந்தான், வாடகை வீட்டில் வாழ்ந்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். 8 சென்ட்டுக்கு மேலே இடத்த கொடுத்து. 8 சென்ட்டுனா பார்த்து எவ்வளோ பெரிய இடம்? 8 சென்ட். நான் சொன்னதை தான் சொல்கிறேன். என்னை கூட்டம் மாஸ்டர் வீடு கட்டணுங்கிறேன், நீங்கள் வாங்க மாஸ்டர்னா. நீங்கள் நான் வெளியே இருக்கேன்டா, நீங்கள் கால் போட்டு அடின்னு இருங்க, நான் வந்துடுறேன்னு. சேத்தாண்டு போனால் கொட்டை வீடு தான் கட்டுறான். போய் பார்த்தீங்கன்னா அது 10க்கு 12. சொல்லுங்க. வாடா பிரிடாத. என்ன இடம் எவ்வளோ? 8 சென்ட்டு, கிட்டத்தட்ட 1.5 கிரவுண்டு. கட்டுறது எவ்வளோ? 120 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோ? ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அது கூட ஒரு 1000 சேர்த்துக்கான். 3600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடத்துல எவ்வளோ கட்டுறான்? 120. சிலக்கெல்லாம் தரிசனம் வளராதுங்க, புத்தியும் வளராது, சிந்தையும் வளராது. அதுக்கு ஏசு 54 சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலம், கயிறுகள் நீளமாகட்டும், உன்னுடைய ஆப்பு ஷார்ப்பா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க சிந்தை மாறணும். மாறுமா மாறாதா? ஆண்டவர் அவங்க பெஸ்ட் வைத்திருக்கு. எப்படி வச்சிருக்காங்க? எப்படி வச்சுக்கிறா? உச்சிதமான கோதுமை, கண்மலை தேனு. என்ன தேனு? உச்சிதமான அந்த காஸ்ட்லி. இப்போ இருக்கிற அரிசியிலே எவ்வளோ அரிசி? இப்போ பாஸ்மதி அரிசி 140 150 இருக்குது ஒரு கிலோ. இப்போ நம்ம வீட்டு சாப்பிட்ற அரிசி எவ்வளோ? 70 ரூபாய் 80 ரூபா சாப்பிட்றீங்களா? எவ்வளோ ஒரு கிலோ சாப்பிட்றீங்க? தெரியல. இப்போ நான் 75 ரூபா ஏதோ அரிசி வாங்குறேன் வச்சுங்க. இதுதான் நம்ம இன்னும் கூட இருக்குது. அதோட காசுலாம் இருக்குது. ஒரு கிலோ சோறு. ஆமாம். சூப்பராக இருக்குது ரேஷன் அரிசி, நல்லா இருக்குதா? நீ வாழ, எனக்கு ரேஷன் அரிசி தான் பிடிக்குன்னா அதுவும் இஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உச்சிதமான கோதுமை, கண்மலை தேன், தி பெஸ்ட்டுக்கு எத்தனை ஆயத்தம் பண்ணுற. என்ன பண்ணுறாங்க நம்மளை?
என்ன பண்றாங்க? தி பெஸ்ட். ஆமாவா? இப்போ இருக்கிறத விட ஆண்டவருடைய பிரசனம் மேல வர வர உங்க லெவல் மாறணுமா வேணாமா? எதுவுமே மாறணும் நினைக்கிறீங்க? ஆமா. யாருன்னா வீட்டுக்கு போனீங்க, என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கிறுக்கு பையன் மாதிரி இருக்கும். எங்கன்னா சோஃபா பார்த்தா ஃபோட்டோ எடுத்துக்குவேன், கட்டில் பார்த்தா ஃபோட்டோ எடுத்துக்குவேன். ஆமாம், எந்த வீடு மாடல் பார்த்தா ஃபோட்டோ எடுத்துக்குவேன். ஏன்? ஒரு காலத்தில் சாணி போட்ட தர, பணம் ஓலை வீடு, அந்த ஹோட்டலில் வர பூத கரடி வச்சு பேப்பர் வச்சு விளையாடுறது. ஆமாம். தரிசனம் மாறும்போது, கிருபைகள் மாறும்போது, அபிஷேகம் மாறும்போது, நம்ம இருக்கிற நிலையெல்லாம் மாறணும். கையை தட்டு. ஆமாம். ஒருத்தங்கிட்ட ஒரு ஓட்டை ஏசி கொடுத்து 20 நாள் ஆகுது. ஓட்டை ஏசியை சோத்துல வைக்க தெரியல. எத்தனை நாளுங்க? அவள் தான் லெவலு. நீ ஏன்னா கிட்ட அப்படி இல்லை, நீ துப்பு பிடிச்ச மரம், சாரதி வீட்டிலேருந்து வந்து 2 மரம், ஓட்ட மரம் எங்கே இருக்குது? அது பார்த்தா ஃபிகர் மாதிரி இது, அழகான ஃபிகர் ஆகுது. அதான் நானும், அதான் நீ. ஆண்டு நம்மள பெஸ்ட்டாக கையை தட்டு. புரியல? என் வீட்டு மாடியில் வந்து பாரு, ஆல்பர்ட்டுக்கு என்ன அவருக்கு தலையெழுத்து, அவர் மண்டியில் பேசுகிறார். மொத்த மரத்தையும் தோல் சாப்பிட மரத்தை ஏற்றி வச்சுட்டாங்க. மேலே வந்து நிற்கிது. தாங்களை போன அவன் 2 மரம் ஏற்றி, எங்கே பார்த்தாலும் குப்பை கூடலாம் பார்த்தா ஏனாம தான் வரும். இந்த ஆள் கிட்ட போனால் அது தங்கமாக மாறிடும், அது உருப்பற்றும். ஆமாவா? ஜாக்கிரதை உள்ளுடைய பொருள் அருமையானது. உன் மேலே அந்த அனாயிண்டிங்கிறதா வேற லெவல். நீ கையை தட்டி, நீ வேற லெவல். ஆவே. நிறைய பழ மரம்லாம் இருந்துச்சு. நான் கார்பெண்டரை கூப்பிட்டேன், யோசிச்சு பார்த்தேன். சிஎஸ் சர்ச்சில் அந்த சிங்காசனத்தில் உட்காந்த மாதிரி பாஸ்டெல்லாம் உட்காந்துக்கிறாங்களே, அப்படி கிரீடம் மாதிரிலாம் வச்சு சேர ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ மாதிரி என் செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும், 25 மாடல் தச்சுக்கிறேன். இப்போ என்னது, ராஜா மாதிரி ஒரு சேரு செய்யணும். ஆமாம். ஏன்னா புரியுதா உங்களுக்கு? புரியுதாம்மா? கர்த்தர் வேற லெவலில் பார்க்குறேன், உங்களை வேற லெவலில் பார்க்குறேன். நீ இன்னும் கீழே பண்ணி மாதிரி பூமியை பார்த்துருக்குற, ஆண்டது கழுகு மாதிரி அண்ணாந்து பார்க்க. கையை தட்டு. அல்லேலூயா. ஆவியனுடைய பிரசனம் மேலே வர வர, அக்கினி வர வர, அபிஷேகம் வர வர, கர்த்தர் உன்னை வேற லெவலில் வைக்க விரும்புகிறார். நம்புறீங்களா? அவர் என்ன சொல்றாங்க? 11 வசனத்தில், முன்பு இருந்ததை விட சிறந்ததை பெஸ்ட்டை நான் உனக்கு தருவேன். ஆமாம். நீ உடுத்துற உடை கூட எப்படி இருக்கணும்? போகிற வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் கூட ஏதோ ஒன்று தூக்கி மாட்டிட, காஸ்ட்லியாக இருக்கணும். போகிற செருப்புலேருந்து ஷூலேருந்து, என்னங்க கர்த்தர் கொடுத்தா தானே, மேலேருந்து வந்துடணும். அவர் பண்படுத்தணும், உன்னை உழணும், நடணும். 2வது என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 2வது வருஷம் என்ன படிச்சிங்க? அவரு கட்டணும். நீங்கள் வேணும் மண்டை வேலை செய்யலை, அவர் உங்களை கட்டணும். அவர் கையில் கொடுத்துடணும். ஹேண்ட் ட்ரீம் அவர் கையில், ஏசு கையில் கொடுத்துடணும். ஏசப்பா நீ கட்டுங்கப்பா, போங்கப்பா. இனிமேல் நானே கட்டி வந்து வஞ்சி ஊடுது, அங்கங்கே வெடிப்பு விடுறது, வேலைக்கு ஆகலை. நீங்கள் கட்டுங்க. என் அறிவு ஒன்றும் இல்லை, என் திறமை ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் பாஸு, என் முதலாளி நீங்கள் தான். டெய்லி போய் என்ன பண்ண, இப்போ ஜேசிபி டிப்பருக்கு போய் வச்சுக்கிறியா, போய் பார்க்காத, கையை வச்சு தோத்துறோம். நீ தான் பாஸு, நீங்கள் தான் அதுக்கு ஓனரு. ஏமா டீ இன்னும் வருது, தசம் பார்க்கும். அவன் போயிட்டு அல்லேலூயா போய் சொல், தோத்துறோம். நீ தான் இதுக்கு பாஸு. 1000 பேர் மாசு காட்டினாலும் ஒரே பாஸு. ஆமாம், டீ பக்கத்தில் விற்கிறான், காஃபி விற்கிறான், ஏதனா வெளியே தோத்துறோம், பாஸு அவரு. அல்லேலூயா. உங்கள் தொழிலை ஆசிரியப்பட வேண்டாவா? அவர் இருக்கிற லெவலை மாற்றுவா. உங்களுக்கு புரியல? இந்த மாதம் அதான், பஞ்சத்தினால உண்டாகிற நிந்தையை நீங்கள் அடைய என்ன பண்ணும்? உங்கள் விருட்சம், உங்கள் மரம். நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா நம்மளை தான் மரம்னு சொல்கிறேன். நம்மளை தான். இந்த மரம் கனி தரவே வேண்டாவா? சொல்லு கற்பகம். ஒரு 30 சவரம் சரடு ஒரு கல்யாணத்து போய் நிற்கிறேன். நீ சிரிக்காத, உன்னை நான் கூடவே இல்லையா? கூட்டுமா? உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாவா? எவ்வளோ பொம்பளைங்க ஒரே அங்கலாய்ப்பு. ஒரு கடைக்கு கூட்டு போக மாட்டாரா, டீ கடைக்கு கூட்டு மாட்டாரா, ஒரு பைக்கில் வச்சு கூட்டு போக மாட்டாரா, சும்மா போய் எவ்வளோ இது மட்டும் போட்டாச்சிட்டு வந்துடுதுங்க. காலம் வரும், காலம் மாறும், கர்த்தர் விருட்சத்தின் கனிகளாய் மாற்றுவார். உங்கள் ஏக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அடுத்தது 23 படிங்க. 23 படிங்க. டக்கு ஜம்ப் ஆயிடுறேன். 23 படிங்க. எசேக்கியேல் 36:23.
ஆ ஆ அல்லேலூயா. போதும், நீ படிதான் என் பிரசங்கமே மறந்துடும். இன்னைக்கு தான் நீ கரெக்டாக படிச்ச. ஆனால் அல்லேலூயா. என்ன புரியுதா? நம்ம போய் அப்படி வருவோம். நல்லா இருந்த வாழ்ந்த குடும்பம் முடியாதுயா, நல்லா இருந்த குடும்பம். சொல்லுவார், ஓ அந்த 2.5 ஏக்கர் எங்களுக்கு தான் சொல்லி எத்தனை வருஷம் சொல்லி உட்காந்து போகிறேன். எவ்வளோ நாள் சொல்லி உட்காந்து போகிறேன். இப்போ சொல்ல, நீங்கள் புறஜாதி நடுவே பரிசுத்த குலைச்சல் ஆக்குறத நான் பார்த்தேன். ஏய், என் பிள்ளைகள நீ குறை சொல்றீங்க, உங்களுக்காக இல்லை, என் பேர் கெட்டு போகுது. அதை படிச்சு பார்த்தா தெரியும். கர்த்தர் சொல்றாரு, உங்களால என் பேர் அசிங்கமா போகுது. பேய் பிசாச கும்பிட்றான், நல்லாகிறான், என்ன வணங்குற நீ இப்படி ஆகுற, என் நிமித்தமே நான் உங்களை ஆசைக்கு போற. கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமாவா? அவனுக்கு சூடு சொல்றதுதான் இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாப்பா? இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? உங்க பிள்ளைங்க ஒரு கல்யாணம் பிறந்த நாள் வந்து என்ன பண்ணுவா? உடனே ஒரு கேக்கு வாங்கி, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி, அப்புறம் என்ன வாங்கி, கடன் வாங்கி, அவன் 4 பேர் பத்தில் கௌரவம் ஹாப்பி பர்த் உள்ள கடைக்காரன் 4 பேர் கேட்க போகிறேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். பாட்டு ஹாப்பி பர்த்டே டு வருது பார்த்துக்க, டு யூ பாட்டு உள்ளோ நாளைக்கு தரேன், எப்படி கொடுப்பேனே தெரியல. உனக்கு அவ்வளோ கட்ஸ் இருக்கணும்னா ஏசப்பாக்கு இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஒரு கையை தட்ட மாட்டீங்க. சத்தமா தருவார், அற்புதம் செய்வார். நான் என் நிமித்தமே உங்க பரிசுத்த குலைச்சலை நான் மாற்றுவேன். எவன் ஒருத்தவங்களை பார்த்து ஈசல் போடணும், முறுமுறுத்தானோ, குறை பேசினானோ, அவன் நடுவே நான் தலையை உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஐயோ டைம் ஆகுது, என்ன சீக்கிரம் வர சொன்னாங்களே. அடுத்த 25 படிங்க. எசேக்கியேல் 36:25. வாங்க நீங்க. இது ஏசப்பா, இந்த சபையை விட்டு திக்குவாய மந்தனாவும் போட்டப்பா. எப்பத்தான் இப்பதான் படி. இப்ப அடுத்த ஸ்டெப் பண்றாரு. விட்டுறல, உங்க மாதிரி நான் சுத்தமான ஒரு ஜலத்தை நான் தெளிப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? முதல்ல வந்து வேருக்கு தொழிலுக்கெல்லாம் கொடுத்தாரு. இப்போ உங்க மேல நான் சுத்தமான ஜலம் அப்படின்னா பரிசுத்தாவின்னு அடுத்த கட்ட அனாயிட்டிங். ஆமென். அல்லேலூயா. இது நமக்கு அது அதோட இது புரியாது. நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்க மேலே ஒரு தண்ணி தெளிப்பாங்க. யூ ஆர் அ க்ளீன், சூப்பர், உள்ளவா க்ளீன். கல்யாணத்துக்கு போகும்போது தெளிக்கிற சந்தனம் தெளி, என்ன தெளிக்கிறது? பன்னீர். அதுபோல ஒரு புனித தண்ணீரை நாங்கள் நேற்று குற்றாலத்தை குளிக்க போனால் அவன் அந்த சொம்பில், அந்த மாயலை வச்சு சொம்பில் அது தண்ணி பிடிச்சிங்க போய், அது அவ்வளோ புனிதமான தண்ணி. மேலே ஒரு தண்ணி இருக்கு பாருங்க, சுத்தமான தண்ணி. தட்ஸ் மீன் தெரியுமா? குஷ்டரோகி ஒருத்தர் இருக்காரு, சிக்க ராஜா ஆசாரி வருவார், தண்ணி தெளிச்சாருன்னா கிளீன். ஒரு வீடு புது பிரதிஷ்டை, அது வீடு சூப்பர். அப்புறம் எது எதெல்லாம் தீண்டாகதோ தண்ணி தெளிக்கணும். இப்போ ஆண்டு சொல்றேன், ஐ கேன்சல் யுவர் கர்சஸ், உன் சாபத்தை இப்போ நான் கேன்சல் பண்றேன். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீரை உன் மேலே தெளிக்க போகிறேன். சாபம் உடஞ்சிருச்சுனாலே போதும், நீ நல்லா இருப்பேன். உன் கண்ணு ஏச பார்க்கும், காது வசதை கேட்கும், வாய் நல்லா இருக்கும். இதை விட்ட உடனே இன்னும் நான் வேலை பண்ணுது, சர்ச்சு விட்ட உடனே பரவாயில்ல இப்படி போகிறேன். ஏசு கூட சிறுவன் எப்படி இருக்க மாட்டார். ஏசு கூட கொஞ்சம் கண்ணுகள்லாம் சிண்டி பார்த்துருப்பார். ஆனால் ஏசுவே மிஞ்சிருவான். ஏன் இந்த பாடுகள் உமக்காய்தான், அது மாதிரி தொங்குறான். கொல்கோதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்கிறது, கொல்கோதாவின் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்கிறது.
கல்வனின் பாவம் கழுவிடவே அவர் கால் கரம் மார்பினில் கசைகிறது போல் கசைகிறது. ஏன் இந்த அவ்வளோ ஏசு கூட சிலுவை அப்படி சுமந்திருக்க மாட்டார். அப்படி சுமந்து உட்காந்து சொல்லு. புரியுதா தம்பி? புரியுதா என்ன சொல்றீங்க வசனம்? அவரு உன்னை கழுவுனை சும்மா அழுக்கு மூட்டையான உட்காரக்கூடாது. எங்க ஏசு நரகலான விக்கிற சாபத்தை கழுவணும். கழுவுனா இருக்கும். எப்படா வந்து குத்தால குளிச்சு பொழுது எப்படி இருந்துச்சு? இப்படியோ ஃப்ரெஷ்ஷாக போய் எனக்கா ஐயோ இவ்வளோ தூரம் வந்து குளிக்க முடியலையே. என்ன தெரியல. அந்த தண்ணியே நின்று இன்னும் ஒரு 2 வாரம் போன தண்ணி வராது. அது காய்ச்சி வெயில காலியாயிடும். கட்சியா சூட்டிங் கிடக்கும். மேலேருந்து ஒரு நதி. ஆமே அது எங்கேருந்து வருதா? தேவ சமூகத்திலேருந்து புறப்படுகிற ஒரு நதி, சுத்த ஜலம். ஆமே பரிசுத்த ஆவியான உங்களை கிளன்ஸ் பண்ணிட்டா, சுத்திகரிச்சிட்டா போதும். சத்துரு உங்களை தொடுவதற்கு இல்லை, சாபம் உங்களை தொடுவதற்கு இல்லை, கட்டுகளை தொடுவதற்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மெதுவா மெதுவா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த வசனம் 26. டைம் முடிச்சு ஒரே முடிச்சிடுறேன். ரொம்ப ஐயோ நெஞ்செழுத்தண்டி அவளுக்கு திமிரு பிடிச்சுவாவா, பொய்யனாவா, ஐயோ பா கரும். இந்த மாதிரி இதயெல்லாம் மாறும். மாறுமா மாறாதா? மாறுவையா? இந்த இதயம் துடிக்குமா? ஐயோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, வேலை வாங்கி கொடுத்தாங்க, நான் இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறேன்னே. முக்கியம் 13 வயசு 8ஆம் கிளாஸ் முடிச்சவனு எஸ்என்எஸ்ல வேலை. அந்த பீங்க கையெல்லாம் அறுத்துரும். ரோடு பெருக்கிற வேலை, அறுப்பு இருக்கிற வேலை. ஆமாவா? அல்லேலூயா. என்ன சொல்றாங்க வசனம்? இந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட் மாறணும். கடினமான இதயம் மாறலன்னா அங்க அற்புதத்தை பார்க்க முடியாது. உணர்வு ஐயோ அம்மாவுக்கு உதவியா, எங்க அப்பாவுக்கு உதவியா, எங்க அண்ணனுக்கு உதவியா, தம்பிக்கு உதவியா, குடும்பம் முன்னேற்றத்துக்கு இந்த இதயம் இயேசு விரும்புகிற இதயமாய் மாறும். உன்னை இதயம் கடினப்பட்டு செல்ஃபிஷா இருக்கா, சுயநலமா இருக்கா, ஆண்டு அடுத்தது பாருங்க, உன் இதயத்தை மாற்ற. இதயம் மாறாம ஆள் மாற முடியாது. ஆமே இதயம் மாறணுமா மாறக்கூடாதா? எதுவுமே இதயம் மாறணும். சொல்லுங்களா, மாறணுமா வேணாவா? ஆமே பைபாஸா ஓப்பன் ஹார்ட்டா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ரத்தம் கதை வருதா பாரு, நெஞ்சிலேருந்து வழிதா பாரு, இதயத்தை கீஷாரா பாரு, செக் பண்ணிப்பார் ரத்த கத்தை வழிதான். வரலன்னா இன்னும் இதயம் ஆப்ரேஷன் நடக்கலன்னு அர்த்தம். ஏசிட்ட கொடுத்துரு, ஏசப்பா இந்த கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேது, என்ன பசங்களும் திருந்த பாரு. அவங்க வேடி பார்த்துப்பாங்க. வந்ததே 5 வாரம் கழிச்சு இப்போ தான் இதயத்தை கீழ்ச்சி காட்டு. ஏசப்பா இந்த கல்லான இதயத்தை எடுத்து போடுப்பா, ஒரு நல்ல இதயத்தை தாங்க, நீ தங்குற இதயமாக மாற்றுங்க, நீ இதயத்தை ஒரு பரிசுத்து தாங்க. பைபிள் சொல்லு, இதயமோ திருக்குள்ளதோ அதே புத்தி அதே சிந்தை வேணாம், இதில் தெய்வீக குணம் அந்த இதயத்தில் வரட்டும். ஆமே நீ சொல்லி பாரு, அவன் ரெடியாக இருக்கான், ஆப்ரேஷன் பண்ண ரெடியாக இருக்கான். ஆதார் கார்டு தேவையில்லை, கலைஞர் காப்பீடு திட்டம் தேவையில்லை. ஆமாவா? மருந்துக்கு மாத்திரம் வாங்கினா போதும், அது கூட மருந்து வாங்க தேவையில்லை. ஆமாவே டாக்டர் ஃபீஸு தேவையில்லை, அவரே டாக்டர் சர்ஜன் போடுகுது. நம்ம ஆர்டர் யாருங்க? ரணவைத்தியர். ரணவைத்தியர் இங்கிலீஷில் சர்ஜன். நல்லா சூப்பர் ஆப்ரேஷன், கத்தியே இருக்காது. இப்போல்லாம் கை பண்ணுறது இல்லையா, கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பண்ணிச்சிருக்கிறார் ஒருத்தர். ஆமே ஒரே ஓட்டத்தாங்க, அது பேர் என்ன, லாப்ரோஸ்கோபி. எதுவுமே தேவையில்ல, ஒரு ஓட்டம் கூட கிடையாது, ரத்த சிந்த போகிறதில்ல, ஆர்ட் அப்படி புடிங்க எடுத்துருவார். கையை தட்டு வாரமா வேணாதா? அதே கிறுக்கு புதி அப்படியே எரிச்சல் சூரியக்காரி பூஜை கூட நல்லா இருக்கும் பார்த்தா. எவ்வளோ தான் அப்படி இருப்பேன் சொல்லு, அழகாக மாற்றுவார். கைத்தட்ட அழகாக மாற்றுவார். இதே வருஷனா இந்த ஹார்ட் மாறிடுச்சுன்னா இந்த மூஞ்சி கூட மாறும். ஊரில் சொல்கிறான், அகத்தின் அழகு, இந்த அகம் அழகாயிடும், ஹார்ட் அழகாயிடுச்சுன்னா மூஞ்சி அழகாயிடும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். வெயிட் சொல்லுது, அகம் மகிழ்ச்சி, அகத்தில் ஒரு மகிழ்ச்சி.
அகம் மகிழ்ந்தா முகம் மலருமா. பார்த்தா என்ன என்ன மேக்கப் பண்ற, இவ்வளோ அழகாக்குற, என்ன போட்டுனுக்குற, நீ என்னதான் போட்டாலும் கேள்வி மாதிரி தெரியல. 3 லிப்ஸ்டிக் போட்டு வச்சுச்சு, பேகுது கட்சி வரைக்கும். ஏமா அப்புறம் சுளுக்கு பிடிச்சிச்சுன்னா அது நான் என் கிட்ட தான் வரணும், மறுபடியும் ஜாப் பண்ண சொல்றேன். என்னதுக்கு நம்ம ஃபாரின் கேள, நம்ம அங்கே தான் குளிரும் பனியும் உதறி வெடிச்சு ரெண்டும் தடுவான். அவன் சரிய கீரை மாதிரி வெயில் காயுதுங்க. அல்லேலூயா. கேக்குதா ஆண்டி, கேக்குதா? இதயம் மாறினா எல்லாம் மாறும். சொல்லுங்க, இதயம் மாறினா எல்லாம் மாறும். ஆமென். கடைசியாக சொல்லி முடிச்சு நான் ஜெபிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம் படிங்க. படிச்சிங்களா? 27. ஆ ஆ ஆ அல்லேலூயா. எதுவுமே உள்ளத்தில் ஏசப்பா ஆவிக்குது. உண்மையை மட்டும் சொல்லும். சினிமா ஆவி, செல்போன் ஆவி, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஆவி, சாராய ஆவி, குடி ஆவி, இடி ஆவி, புடி ஆவி, என்ன ஆவிப்பா, சோம்பேறி ஆவி. முசல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி. ஏன்னா அண்ணே 21 நாள் ஜபங்குதுண்ணே, என்ன ஆவிக்குது? பேசினே இருக்கிறேன். அங்கே என்ன பண்ணுங்க, மூலம் வாசிக்கிறான், டர்ன்னு வாசிக்கிறான், இவன் கை கால் இப்படி ஆடுது. அப்புறம் பஸ்டர்ன்றான். அந்த ஆவி இழுக்குது. அவன் ஒருத்தி எல்லாம் பைபிள் படிச்சா எல்லாம் பண்ணான். பொங்கலுக்கு உரி அடிக்கிறது, உரி இது போய் கண்ணை கட்டும். நம்ம வீடியோ எடுத்து அனுப்புறோம். இது நியாயமா? அன்னைக்கு போச்சு அபிஷேகம், எந்த ஜபத்தில் வரது இல்லை. என்ன ஆவி? களியாட்டத்தின் ஆவி, மதுவான சிற்றின்ப பிரியர் ஆவி. அவன் நிறைய இருக்குது. வேசித்தனத்தின் ஆவி, கனநித்திரன் ஆவி, பொய்யின் ஆவி. ஆனா இங்க முடிக்குது வசனம், உள்ளத்தில் என்ன ஆவி வைத்து கையை தட்டு. What kind of spirit dominate? உன்னை எந்த மாதிரி ஆவி உன்னை கட்டுப்பாடுல வைக்குது? கேக்குதாப்பா? நீங்க தெய்வ ஆவி பெற்றிருந்தா உங்க சுவாபங்களே தெரியும், கனி கொடுகளாய் மாறுவீங்க. நம்புறியாமா? என்ன மாதிரி ஆவி இருக்கு? அமுழு என்ன ஆவிக்கு? இந்த விளையாட்டு ஆவி. அவங்க அப்பட அனுப்ப நைட்டுக்கு கும்மா குத்துறதுக்கு தோத்துறோம். ஆண்டவரே வரட்டோம்ப்பா, 2 கிளாஸ் போதையோடு வரட்டும். அப்போதான் பாஸ்டர் மேலே ஞாபகம் வரும். ஐயா ஜோமனுக்கு ஐயா அடிக்கிறாயா. தேவ சமூகத்தை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கா என்னதா ரெடியாக வச்சிருப்பாரு ஆள் ஆண்டுறாங்க. என்ன மாதிரி ஆவி? ஆமாங்க, குசும்பு பண்ணா வச்சுக்க 2 கொடுப்பாரு. ஒருத்தர் வந்து வாடா ஜபத்துக்கு வாடா, ஒருத்தர் ஜபம் வாடா, 2 பேரும் வந்து கும்மால் குத்தி படுக்க வச்சிட்டானு. இவன் மலை முறைகிறான், அடி வாங்கி பார்த்து கிடக்குறான். மூச்சு பேச்சு வரல, தண்ணி கிணிச்சு ஏசப்பா கிசப்பா அப்படிக்கா கிட்டானோ பண்ணா. அடுத்த வந்துட்டு என்னப்பா? நான் சொன்னேன், ஏசு நல்லவர். சொல்லு ஏசு நல்லவர். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அந்த வாக்கு தத்தம் உனக்கு நிறைவேறிச்சு. கர்த்தரை மகிமைப்படுத்த. எதுக்கு தான் கை தட்டின்னு தெரியல. அந்த ஆவி போற வரைக்கும் விட மாட்டான். உள்ள ஒரு ஆவி போற வரைக்கும் விட மாட்டான். அவன் உள்ளத்துல என் ஆவியை வைத்து. ஆமாவா? விபச்சார ஆவி, வேசித்தனத்த ஆவி, கலியாட்டத்த ஆவி, பொய்யின் ஆவி, கடனத்திரை ஆவி, அவன் இந்த உலகத்தின் ஆவி, இதெல்லாம் போனாதான் கிருபையை உன்னால உணர முடியும். அபிஷேகத்தை உன்னோட கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கண்ண மூடுமா, இயேசுகிட்ட சொல்லுமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழங்கால் டக்குன்னு போடு முட்டி. நல்லா படிச்சிட்டிய பைபிள், அதுவா இவ்வளோ நேரம் படிச்சுங்கிற அப்படி எல்லாம் ஹல்லேலூயா. சொல்லு, ஆண்டவரே என் உள்ளத்தில் உடைய ஆவியை நான் வைக்கணும்பா. என் விருட்சம் கனி கொடுக்கணும்.
என்னை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க, என்னை பண்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் இன்னும் குணப்படாமல் இருக்க போதும், நான் இன்னும் என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எல்லா ஜபத்துக்கும் பெருமை எனக்கு வேணாம், உலக ஆவி எனக்கு வேணாம், மாம்ச திட்டங்கள் வேண்டாம். உன் சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா. என் நடுங்க ஆண்டவரே, நடுங்க. உயர்குல திராட்சை செடியை நடுங்க, தேவதாரு விருட்சங்களை நடுங்க, புன்னை மரங்களை நடுங்க ஆண்டவரே. நான் பயனுள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் மனோவா. சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசிரியம் வசனம் எங்களுக்கு கிரீசன் சார்லஸ் ஜாபான்